ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய தினம் பிரம்மஸ்ரீ பி. மாதவன் நினைவு அறக்கட்டளையின் கீழே பிரம்மஸ்ரீ பி. மாதவன் மெமோரியல் என்டோமெண்ட் அதன் கீழே நடைபெறக்கூடிய சொற்பொழிவு. இன்றைய தினம் சித்தாந்த பிரகாஷிகா சர்வாத்ம சம்பு என்பவரால் இயற்றப்பட்ட சித்தாந்த பிரகாஷிகா என்ற நூலை ஒட்டி இந்த சொற்பொழிவானது நடைபெற இருக்கிறது. இந்த சித்தாந்த பிரகாஷிகா தமிழகத்திலேயும் காஷ்மீரத்திலேயும் பிரசித்தமாக இருக்கின்ற சைவ சித்தாந்த சம்பிரதாயத்தை சார்ந்த ஒரு நூல். ஏறத்தாழ 12-13ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட நூல் இந்த நூல். இந்த நூல் நமது சாஸ்திர சம்பிரதாயத்தில் பிற மதங்களை பற்றியான விஷயங்களை தெரிவிப்பது என்பது ஒரு சம்பிரதாயம். உதாரணத்திற்கு சர்வதர்சன சங்கிரகம் எடுத்துக்கொண்டால் சாயன மாதவாச்சாரியரால் பிற மதங்கள் விவரிக்கப்பட்டு கடைசியில் அத்வைத சித்தாந்தமானது ஸ்தாபிக்கப்படுகிறது. அதே பாணியில் பிற சித்தாந்தங்களுடைய பிரமேய விஷயங்கள் விசாரங்கள்லாம் பண்ண மாட்டா. பாக்கி சித்தாந்தங்களில் அவளுடைய கொள்கை என்ன அப்படின்றத விவரிக்கக்கூடிய நூல்கள் நிறைய வந்தது. 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட ஷட்தர்சன சமுச்சயா என்ற 6 தர்சனங்கள், அதன் பின்பு 12 தர்சன சமுச்சயா என்றெல்லாம் நிறைய புஸ்தகங்கள் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டு வரை கூட எழுதப்பட்ட புஸ்தகங்கள். அந்த வரிசையில் பிற சித்தாந்தங்களை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். முக்கியமாக சைவ சித்தாந்தத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பிரமேயங்கள், சித்தமான விஷயங்கள், இந்த விசாரம்லாம் செய்யாமல் இதுதான் சைவத்தினுடைய விஷயங்கள் என்று விவரிப்பதற்காக எடுத்துக்கொண்ட புஸ்தகம் சர்வாத்ம சம்புவால் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய சித்தாந்த பிரகாஷிகா. அதோடு கூட பிற மதங்களை பற்றியான விஷயங்களையும் சொல்ல இருக்கிறார். இந்த புஸ்தகமானது சைவாகம சிரோமணியில் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். அடிப்படையான புஸ்தகம், அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய புஸ்தகம். அதை ஒட்டி இன்றைய தினம் இந்த உபன்யாசமானது நடைபெற இருக்கிறது. இந்த உபன்யாசத்தை நடத்துவதற்காக நமது கல்லூரியிலேயே பயின்ற டாக்டர் எஸ். சிவகுஹன் அவர்கள் வியாக்கரண சிரோமணி, அதன் பின்பு MA, B.Ed, PhD, BLIS இவற்றையெல்லாம் முடித்து தற்பொழுது கவர்மெண்ட் ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரி நந்தனத்தில் கோட்டூர்புரத்தில் அந்த லைப்ரரியில் அண்ணா நூலகத்தில் அசிஸ்டண்ட் லைப்ரரியனாக பணிபுரிந்து வரக்கூடியவர். அவர் இந்த நூலை பற்றி நமக்கு விவரமாக எடுத்து சொல்ல இருக்கிறார். பவர் பாயிண்டிங் ப்ரெசன்டேஷன் மூலமாக நாம் அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக மிகவும் சிரமப்பட்டு அதை விளக்க இருக்கிறார். இந்த உபன்யாசமானது பி. மாதவன் அவர்கள் பெயரில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பி. மாதவன் அவர்கள் இந்த கல்லூரியினுடைய காரியதர்சியாக, செக்ரட்டரியாக திகழ்ந்தவர். 1989 அல்லது 90 அந்த வருடத்தில் ஆரம்பித்து 2014-15ஆம் வருடம் வரை வெகு நீண்ட காலம் நமது கல்லூரியினுடைய செக்ரட்டரியாக திகழ்ந்தவர் பி. மாதவன் அவர்கள். பாலசுப்ரமணிய ஐயர் அவர்களது புதல்வர். மிகவும் சிறப்பான முறையில் இந்த கல்லூரியை அவர் நடத்தி வந்தார். எல்லா மட்டங்களிலேயும், அது காஞ்சி மட்டமாக இருக்கட்டும், ஸ்ருங்கேரி மட்டமாக இருக்கும், அல்லது வைஷ்ணவ மட்டங்களாக இருக்கட்டும், சகடபுர மட்டமாக இருக்கட்டும், எல்லா மட்டங்களிலேயும் பி. மாதவன் என்று சொன்னாலேயே சம்ஸ்கிருத காலேஜ் என்று ஞாபகம் வரக்கூடிய அளவிற்கு நிறைய காரியங்களை எல்லாம் செய்தவர். நமது கல்லூரியினுடைய முன்னேற்றத்திற்காக நிறைய கட்டடங்களை எல்லாம் கட்டியவர். அப்படி அவரை நினைவு கூற வேண்டும் என்ற காரணத்தினால் அவர் பெயரில்
காளிகாம்பாள் ஆலயத்தை சார்ந்த டாக்டர் சண்முக சிவாச்சாரியார் அவர் குழுமத்தால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறக்கட்டளையின் கீழே நடைபெறுகிறது. எனவே பி. மாதவன் சார் அவர்களையும் நினைப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறக்கட்டளையின் கீழே இந்த சித்தாந்த பிரகாஷிகா சர்வாத்ம சம்புவால் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய இதை உபன்யாசம் செய்வதற்காக விளக்குவதற்காக வந்திருக்கக்கூடிய டாக்டர் சிவகுஹன் அவர்களுக்கு மனமார்ந்த வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பிறருக்கும் மனமார்ந்த சுவாகதத்தை தெரிவித்து கொண்டு இந்த விஷயங்களை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், ஒரே விஷயத்தையே பலவிதமான வாக்கியங்களில் பலர் விளக்குகிறார்கள். அப்படி பிற சித்தாந்தங்கள், பௌத்த மதம், ஜைன மதம், லோகாயத மதம், மீமாம்சக மதம், அத்வைதிகளிலேயே 4 விதமான மதங்கள் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். பாஸ்கர மதம், மாயாவாதி மதம் என்றெல்லாம் 4 மதங்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறார். இப்படி பிற சித்தாந்தங்களை பற்றியும் சைவ சித்தாந்தத்தை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. எனவே அனைவரும் இதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது நமது டாக்டர் எஸ். சிவகுஹன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு அடுத்த உபன்யாசமானது ஆரம்பமாகிறது. श्रीगुरुभ्यो नमः. अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. सुन्दराख्यान् गुरून् वन्दे वैयाकरणदल्लजान् येषामनुग्रहेणाहं भाषणार्थमिहागतः. திருச்சிற்றம்பலம். நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். சென்று நீர் திருவேட்களத்துள்ளுரை துன்று பொற்சடையானை தொழுமினே. சிவா. அனைவருக்கும் முதற்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அடியேனுக்கு கொடுக்கப்பட்ட நூல் ஸ்ரீ சித்தாந்த பிரகாஷிகா சர்வாத்மசம்பு, ஸ்ரீமான் சர்வாத்மசம்பு அவர்களால் இயற்றப்பட்டது. இது சைவ சித்தாந்திகளுக்கு முதல் சோபானமாக, எப்படி நையாயிகர்களுக்கு தர்க்க சங்கிரகம் முதல் படியாக உள்ளதோ அதுபோல சித்தாந்த பிரகாஷிகாவானது முதல் படியாக இயற்றப்பட வேண்டிய நூல். அதனால்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் இதனை சைவாகம சிரோமணி பாடத்திட்டத்திலே வைத்துள்ளார்கள். அதனை பற்றி அடியேன் இதில் மொத்தம் சிறிய நூல் தான். ஒரு தோராயமாக இந்த A5 ஷீட்டில் ஒரு 35 பக்கம் இருக்கும். அதில் 52 சப்டைட்டில்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் லகுவாக சிறிய அளவில் ஒரு பிபிடி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபைனல் டச் ஒன்றும் கொடுக்கல. அதனால் அதாவது நம்ம டைரெக்டாக பேசுகிறதுக்கு இல்லாமல் ஒரு விஷுவல் இருந்தால் பசங்களுக்கு ஒரு கவனிக்க வசதியாக இருக்கும். அதுக்காக இந்த ஏற்பாடு செய்துள்ளேன். இதில் எதுவும் டைப்பிங் மிஸ்டேக் இருந்தாலும் அனைவரும் பொறுத்து கொள்ளணும். இது சித்தாந்த பிரகாஷிகா. இதனுடைய கிரந்த கர்த்தா சிவஸ்ரீ சர்வாத்ம சம்பு. இவருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு அப்படின்ட்டு நிர்ணயம் பண்ணுறாங்க. இவர் இன்னும் பல கிரந்தங்கள் எழுதியிருக்கார். அதுலேயும் இவர் மத்தியார்ஜுன க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவிடைமருதூர் அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு மடாதீஸ்வராக இருந்திருக்கார். அப்போ இவர் இந்த நூலையும் இதுபோல் சித்தாந்த தீபிகா, சர்வ மதோபன்யாச சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற ஒரு நூலையும் அதை இயற்றியிருக்கார். அது இதை விட கொஞ்சம் பெரிய நூல். அது கத்தியம் பத்தியம் என்று உபயாத்மகமாக இருக்குது.
இந்த நூல் வந்து கத்தியாத்மகமாக இருக்குது. அதில் வந்து இவருடைய அந்த மத்தியார்ஜுன க்ஷேத்திரம் சார் வந்து சொன்ன மாதிரி மாதவன் சார் நாங்களாம் படிக்கும்போது அவர் செக்ரட்டரியாக இருந்தவர். அவர் வந்து ரொம்ப தன்மையான ஆள். அவருக்கும் இந்த திருவிடைமருதூர் தான் அவங்களுக்கெல்லாம் பூர்வீகம். அதனால் மாதவன் சார் மெமோரியலில் இந்த கிரந்தம் அமைந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருக்குங்கிறத நமக்கு காட்டுகிறது. அவர் சொல்லியிருக்கார், நாங்கள்லாம் படிக்கும்போது எப்போயாவது தான் வருவார், அதிகம் பேச மாட்டார். அதில் வந்து ஒரு டைம் சொன்னார், நாங்கள் திருவிடைமருதூரில் இருந்தப்போ கிருஷ்ணசுவாமி ஐயர் வந்து மதில் மேலே ஏறி விளையாண்டார். அப்போ வந்து அவர் பயந்து அந்த பக்கம் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பயப்படாமல் இருக்கட்டும்னு சொல்லி கிருஷ்ணான்னு சொல்லி கூப்பிட்டோம். அப்புறம் தான் இறங்கி வந்தார். அதனால தான் அவர் கிருஷ்ணசுவாமின்னு பேர் வச்சா. அதுக்கு முன்னாடி வேறு பேர் இருந்தது அப்படின்னு சார் ஒரு டைம் சொன்னனால எனக்கு இந்த ஞாபகம் இருக்குது. அந்த திருவிடைமருதூர் எல்லாம் பூர்வீகம் வந்து அந்த க்ஷேத்திரத்தை சேர்ந்தவர்கள். அதுக்காக நான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அதான் இவருடைய இன்னொரு நூல் வந்து சித்தாந்த தீபிகா. இந்த சித்தாந்த தீபிகாங்கிற பேர்லேயே இன்னொரு நூல் இருக்குது, ராமநாத சித்தாந்த தீபிகான்னு இன்னொரு நூலும் இருக்குது. இப்போ நமக்கு கிடைத்திருக்க இது வந்து கிரந்த சம்பாதனம், கிரந்த பப்ளிஷர் வந்து ஸ்ரீ அகோர சிவாச்சாரிய ட்ரஸ்ட் அவங்க மூலமாக 2004ஆம் ஆண்டு சம்பாதகர் பதிப்பாசிரியர் வந்து டாக்டர் டி கணேசன் சார் ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு இப்போ வந்து சென்டர் ஃபார் சைவா ஸ்டடீஸ் அதனுடைய டைரக்டராக இருக்காங்க. அவர் வந்து இந்த நூலை வந்து பதிப்பித்திருக்கார். அவருக்கு முன்னதாகவே ஜங்கம்வாட்டி மட்டத்தில் வந்து டாக்டர் விரஜவல்லப திவேதி அப்படிங்கிறவர் வந்து இந்த அஷ்டப்பிரகரணம்லாம் பதிப்பித்தவர். அவர் வந்து இதையே வந்து ஹிந்தி வியாக்கியானத்தோடு அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்கார். அதை மூலமாக வச்சுட்டு தான் டாக்டர் கணேசன் சார் வந்து இந்த நூலை வந்து தமிழ் விளக்கத்தோடு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த நூல் வந்து 2004 வெளியிட்டது அகோர சிவாச்சாரிய ட்ரஸ்ட் மூலமாக. இவர் நம்ம சிவஸ்ரீ திருப்பரங்குன்றம் கார்த்திகேய சிவாச்சாரியார் நடத்தி வரக்கூடிய ட்ரஸ்ட் இது. அது மூலமாக இது 2004ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் 2006ஆம் ஆண்டு அதே ஜங்கம்வாட்டி மட்டத்தில் வந்து இதே நூலை வந்து டாக்டர் கணேசன் சார் வந்து இங்கிலீஷ் விளக்கத்தோடையும் பதிப்பித்திருக்கிறார். ஆகவே நமக்கு வந்து இதே நூலுடைய தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே டாக்டர் கணேசன் சார். அப்புறம் வந்து ஹிந்தி வந்து டாக்டர் விரஜவல்லப திவேதி. அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப இன்றியமையாதது. நம்ம வந்து இங்கே என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டில் வந்து சித்தாந்த சைவத்தை வந்து கடைபிடித்துட்டு இருக்கக்கூடிய சைவர்களாக நாம் இருக்கோம். நம்ம வந்து இந்த இதில் பிரவர்த்திக்கிறது ஒரு விஷயம். அதே டாக்டர் விரஜவல்லப திவேதி வந்து அந்த மட்டத்தில் ஒரு பண்டிதராக இருந்தார். அவர் வந்து பல நூல்களை வெளியிட்டிருக்கார். அதில் தான் அஷ்டப்பிரகரணம், சித்தாந்த சாராவளி நிறைய நூல் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து லுப்தாகம சங்கிரகம் அப்படின்ட்டு 2 வால்யூம் வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வேறு ஒருத்தர் பண்ணது, செகண்ட் பார்ட் வந்து டாக்டர் விரஜவல்லப திவேதி பண்ணது. அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து உண்மையிலே பெரிய கான்ட்ரிபியூஷனாக நம்ம எடுத்துக்கணும். அதனால் இது வந்து இதோடைய பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு. இதுக்கு வந்து மாத்ருகா ஓலைச்சுவடிகள் வந்து எத்தனை கிடைக்கிறதுனா, நமக்கு தெரிந்து 4 மாத்ருகைகள் கிடைக்கிறது, 4 ஓலைச்சுவடிகள் கிடைக்கின்றன. அதில் ஜிஓஎம்எல்ல வந்து 2 சுவடிகள் இருக்குது. ஒன்று வந்து பாம் லீஃபாக இருக்குது, ஒன்று பேப்பர் மேனுஸ்கிரிப்டாக இருக்குது. ரெண்டுமே பூர்ணமாக இருக்குது. ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட்லேயும் 2 மேனுஸ்கிரிப்ட் இருக்கிறதா டாக்டர் கணேசன் சார் அவருடைய நூலில் தெரிவித்திருக்காரு. அநேகமாக ஜிஓஎம்எல்லோட காப்பீடு மேனுஸ்கிரிப்டாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி அந்த நூல் வந்து மாத்ருகா வடிவமாகத்துலையும் இருக்குது, ஓலைச்சுவடி வடிவத்திலையும். அதே மாதிரி இவருடைய இன்னொரு நூல் வந்து சித்தாந்த தீபிகான்னு சொன்னோம். இவர் வந்து 12ஆம் நூற்றாண்டு, அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டில் இந்த சிவஞான மாபாடியம் எழுதிய ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் வந்து இதே நூலுடைய தமிழாக்கத்தை செய்திருக்கிறார். அது அடியேன் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அது வந்து ரொம்ப அந்த காலத்து தமிழாக இருக்குது, மக்களுக்கு எளிமையாக
புரிந்து கொள்ளும் வகையில் இல்லை என்பதற்காக தான் மீண்டும் தற்காலத்திய தமிழில் வந்து டாக்டர் கணேசன் சார் மொழிபெயர்த்தாங்க. இப்படி இதனுடைய விஷயங்கள் வருது. இதில் சித்தாந்த தீபிகா, சித்தாந்த பிரகாஷிகா, இதில் வந்து சைவ சித்தாந்தத்திலே வந்து நமக்கு தெரியும் இந்த அஷ்டப்பிரகரணம், அதனுடைய வியாக்கியாதாவாக இருக்கக்கூடிய அகோர சிவாச்சாரியார், அவருடைய மதம் வந்து கொஞ்சம் மாறுபடுகிறது. அதே வந்து நந்தி பரம்பரையை சேர்ந்த மெய்கண்டாச்சாரியார், அவருடைய அந்த சந்தானாச்சாரியர்கள் சொல்லக்கூடிய அந்த மெய்கண்டாச்சாரிய வழி வந்த சித்தாந்தத்தில் வந்து அந்த அவர்களுடைய சித்தாந்தம் சற்று மாறுபடுகிறது. இருந்தாலும் அந்த சித்தாந்தத்தை சேர்ந்த ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் இவருடைய கருத்தை வந்து அப்படியே மொழிபெயர்த்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இப்போ மங்கள ஸ்லோகம். அவர்ண விக்கிரகம் தேவம் வர்ண விக்கிரக வர்ஜிதம் வர்ண விக்கிரக வக்தாரம் நௌமியகம் ஸ்தௌமி சம்ஸ்ரயே என்கிறது இதனுடைய மங்கள ஸ்லோகம். எல்லாத்துக்கும் எளிமையாக புரிகிற வகையில் இருக்கும். அவர்ண விக்கிரகம் தேவம் அப்படின்னா அகார வடிவத்தில் சுவாமி இருக்கிறார். அவர்ண விக்கிரகம் தேவம். அதே மாதிரி வர்ண விக்கிரக வர்ஜிதம். வர்ணம்னா இந்த இடத்துல வந்து கலர், அதே மாதிரி விக்கிரகம்னா அந்த உருவம் இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறார். வர்ண விக்கிரக வக்தாரம். இந்த இடத்துல வர்ணம் அப்படின்னா வந்து அகாராதி ஷகாராந்த வர்ணங்களையும், விக்கிரகம் அப்படின்னா இந்த இடத்துல ஞானம், விவிச்சிய கிரகா விக்கிரகா அப்படின்னு தெளிவான ஞானத்தையும் அளிக்கக்கூடிய சுவாமியை தேவம். அகம் நௌமி ஸ்தௌமி சம்ஸ்ரயே, இப்படி 3 விதமாகவும் அவர் வந்து பக்தி பண்ணுறார். இதில் இந்த அவரண விக்கிரகம் அப்படின்னா கிரந்தத்தில் ஆக்காரம் எழுதினீங்கன்னா லிங்க வடிவத்தில் வரும். நீங்கள் பார்த்தீங்க கிரந்தத்தில் எழுதினீங்கன்னா மேலே வந்து மேலே பானம், அப்புறம் ஆவுடையார் வந்து கீழே இப்படி வந்து இந்த கோமுகம் வர மாதிரி இருக்கும். அதனால் அவர்ண விக்கிரகம்ட்டு போட்டிருக்காரோன்ட்டு எனக்கு தோன்றுறது. அது அடியனுடைய ஒரு கல்பனை, அப்படி இருக்கலாம்ட்டு அடியனுடைய கல்பனை. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகம். சராச்சராத்மகம் விஸ்வம் ஓதம் புரோதஞ்ச சர்வதா பசுபாஷபிதாயேன நமஸ்தஸ்மை புரத்விஷே. இது வந்து அனைவருக்கும் தெரிந்த ஸ்லோகம். இந்த அதே மாதிரி ஓதம் ஏன சராச்சரம் அதனுடைய சுருக்கமான வடிவம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த விஸ்வமானது சராச்சரம், சரம் அச்சரம் அப்படி இருக்குது. அதே வந்து சேத்தனம் அச்சேதனம் அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து ஓத்தம் புரோத்தம் மேலும் கீழுமாக இருக்குது, சர்வதா எல்லா பக்கமும். இப்படி வந்து இதை வந்து யார் செய்தாரோ அவர் வந்து மேலும் என்ன செய்கிறார் அப்படின்னா பசுபாஷபிதா, பசுக்களுக்கெல்லாம் உள்ள பாஷத்தை விளக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சுவாமியை நமஸ்தஸ்மை புரத்விஷே. புரத்விஷே அப்படின்னா நமக்கு தெரியும், புறத்தை எரித்தவர் புராரி. அப்படிப்பட்ட சுவாமியை சிவபெருமானை தஸ்மை நமஹ, அவருக்கு நம்மளுடைய நமஸ்காரங்கள் அப்படின்ட்டு இதனுடைய மங்கள ஸ்லோகம். இதனுடைய முதல் பங்கி ஷரீரம் ஆத்மாச்ச. இந்த கிரந்தத்தினுடைய ஸ்வரூபம் வந்து இப்போ நம்ம வந்து நீங்கள் தத்துவ பிரகாசம் பார்த்துருப்பீங்க. இப்போ அண்ணாவனுடைய இது உபன்யாசம் நடந்தது, சைவாகம நவாகம் நடந்தது. அதுலேயும் வந்து சுவாமிகிட்டேருந்து ஆரம்பிப்பார். மேலேருந்து சிருஷ்டி கிரமத்தில் வரும். அதே மாதிரி சித்தாந்த சாலாவளியிலையும் சிருஷ்டி கிரமத்தில் வரும் இதனுடைய விளக்கம். அதாவது திரிபதார்த்த ஞானம்தான். அதில் மேலே சிவதத்துவத்திலிருந்து ஆரம்பிப்போம். அதே இதில் வந்து கீழே இருந்து வரப்போகிறார். அதனால் முதல்ல எடுத்தவொடனே ஷரீரம் ஆத்மா அதை பற்றி சொல்கிறார். ஸ்தூல தேகா பிருத்திவிய தேஜோ வாயுவாகாஷானாம் சமவாயாக
அப்படின்ட்டு சொல்கிறார். இது அனைவருக்கும் புரியும் விதமாக இருக்கும். அதே மாதிரி பிராக்தன புண்ணிய பாபானுகூலம் போக்தாரா பவந்தி ஆத்மானஹா, பசுக்கள் தன்னுடைய சுவார்ஜித புண்ணிய பாபத்தின் மூலமாக போக்தாரா பவந்தி, அதில் வருணம், அவர்களுடைய அந்த நிலை, அவருடைய போகம் எல்லாமே புண்ணிய பாபத்தின் அடிப்படையில் தான் வருகிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய சித்தாந்தம். அதுக்கப்புறம் போகார்த்தம் கலா தத்துவாந்தானி ஆத்மன்யாத்மனி பிருத்தக் சூக்ஷ்ம கர்மணா பிராப்தாயுஷாம் பூர்வம் ஷரீரம் விகாய திருணஜலூகவத் ஆஸ்ரயிஷ்யந்தே. இந்த கலா தத்துவம் அதை பற்றி பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் அந்த மாயா தத்துவத்திலேருந்து வரக்கூடிய கலா தத்துவம் வரைக்கும் இந்த நமக்கு வேலை இருக்குது. அந்த ஆத்மாக்களுக்கு வேலை இருக்குது. அந்த கலா தத்துவத்திலிருந்து தான் ஆத்மா போகார்த்தம் அது பிரவர்த்திக்கிறது. இது தான் சித்தாந்த சாராவளியாக ஸ்பிருகாம் ஜனயதி அப்படின்னு சொல்கிறார். சுவாமி அந்த ஒரு பாஷபத்தராக இருக்கக்கூடிய ஆத்மாவனுடைய பாஷத்தை லேசாக விளக்கிறார். அதிலிருந்து அந்த ஆத்மா போகார்த்தம் பிரவர்த்திக்கிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த போகானுகூலம் பூர்வம் ஷரீரம் விகாய திருணஜலூகவத்து ஆசிரயிஷ்யந்தே, அடுத்தடுத்த சரீரங்களை அடைகிறார்கள். இதுதான் புல்லாகி பூடாகி அந்த இது இந்த விஷயந்தான். அதுக்கடுத்து இதம் ஷரீரம் தேன கிருதானாம் புண்ணிய பாபானாம் ஆசிரியம், அப்படி தான் வந்திருக்கு. அப்போது இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சரீரம் முந்தைய ஜென்மத்தில் நம்ம செய்த புண்ணிய பாபங்களுடைய ஆசிரியம். அதான் பிராரப்தம் அப்படின்னு சொல்கிறோம், தேக பிராரப்தம்னு சொல்கிறோம். அது பிராரப்தம் போகத்தோ நஷ்யேத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த புண்ணிய பாபானாம் ஆசிரியமாகவே இந்த சரீரம் இருக்குது. அதனால் இதை நம்ம அனுபவிக்க வேண்டிய போகத்தை, சுகமோ துக்கமோ, அது போகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் போகா அப்படின்னு தான் பேர். அதை இந்த சரீரத்துக்கு விதிக்கப்பட்டிருக்கு. ஆத்மா ஷரீராதன்யா ஞானக்ரியா ரூபா நித்யா அமூர்த்தா வியாபகச்ச. இப்போ இந்த சரீரம் பூதங்களுடைய சமவாயம்னு சொல்லிட்டார். அப்போ அதிலிருந்து பின்னமானது தான் ஆத்மா. ஷரீராத் அந்யா ஆத்மா, அது ஞானக்ரியா ரூபா சேத்தனம். அதே மாதிரி நித்தியம் அமூர்த்தம் வியாபகம், இப்படி அதுக்கு உண்டான விசேஷணங்களை சொல்கிறார். அதுக்கு 5 பாசங்கள் இருக்குது, 5 பந்தங்கள் இருக்குது. ஆணவ கர்ம மாயீய பைந்தவ ரோதசக்தியாத்மக பாஷ பஞ்சக பத்தா சம்சாரி புருஷா. இதை பற்றி மறுபடியும் பார்ப்போம். நம்ம ஆணவமலம், கர்மமலம், மாயாமலம், அப்புறம் பைந்தவம், ரோதசக்தி, இதை பற்றி மறுபடியும் நம்ம சிந்திப்போம். அதுக்கப்புறம் காரிய தசகம், இது உங்களுக்கு பொதுவாக இப்போ ஆத்மாவை பற்றி சொல்லிட்டார் ஃபஸ்ட் லைனில். இப்போ கீழே இருந்து பிருத்திவி தத்துவத்திலேருந்து வரப்போகிறார். சரிங்களா? இப்போ நீங்கள் ஆத்மானா என்ன புரிஞ்சுட்டீங்க. அதுக்கப்புறம் ஆத்மா எப்படி பிரவர்த்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரார். அதில் பஞ்சபூதாணி இதெல்லாம் காரியங்களாக இருக்குது. பஞ்சபூதங்கள் பிருத்திவி அப்தேஜோ வாயு, பிருத்திவி அப்தேஜோ வாயு ஆகாசம், இப்படி பஞ்சபூதங்கள். அதுக்கப்புறம் தன்மாத்திர பஞ்சகம், கந்த ரச ரூப ஸ்பர்ஷ சப்த தத்துவாணி. இந்த 10 தத்துவங்கள்னு எடுத்துக்கோங்க. 10 தத்துவங்களும் காரியம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து காரண தசகம், காரிய தசகம் 10 தத்துவம் ஆகிடுது. அதுக்கு மேலே காரணம் 10 இருக்குது. கர்மேந்திரியாணி பஞ்ச, வாக்பாத பாணி பாயு பாணி பாயு உபஸ்தானி, இது பஞ்ச கர்மேந்திரியாணி. அதனுடைய வியாபாரம் வச்சன கமன ஆதான விசர்க ஆனந்தாக. அதனுடைய
பஞ்ச வியாபாரா, அஞ்சு கர்மேந்திரியங்களுக்கும் 5 வியாபாரங்கள் இருக்குது. இதெல்லாம் அனைவருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். வாக் அப்படிங்கன்னா நம்முடைய வாய், அதனால் நம்ம வச்சனம் நம்ம பேசுகிறோம். பாதத்தினால் நம்ம வந்து நடக்கிறோம், கமனம். பாணி, அதனால் நம்ம வந்து ஆதானம் எடுக்கிறோம், பிடிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். பாயுங்கிறது நம்முடைய ஆண்குறி, அதனால் நம்ம வந்து விசர்க்கம், நம்ம வந்து மல ஜலங்களை விசர்ஜனம் பண்ணுறோம். அதே மாதிரி உபஸ்தம் அப்படிங்கிறது குறி அப்படிங்கிறது, அது மூலமாக ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது பஞ்ச கர்மேந்திரியானாம் வியாபாரா. அதுக்கடுத்து ஞானேந்திரியாணி பஞ்ச, ஸ்ரோத்ர त्वक् चक्षुः जिह्वा घ्राणம் அப்படிங்கிறது அடுத்த 5 தத்துவம். இது வந்து ஞானேந்திரியங்கள். அதனுடைய வியாபாரம் வந்து சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த கிராகத்துவம். அதே தான் தத்துவங்களும் அதே தான் வரும். இந்த ஸ்ரோத்ராதி தத்துவங்களுக்கு இந்த வியாபாரம். ஸ்ரோத்ரம்னா செவி, அது வந்து சப்தங்களை கேட்கிறது. தொக்குனா தோல், அது வந்து உணர்கிறது, ஸ்பர்ஷத்தை உணர்கிறது. சக்ஷுகு, கண்கள் வந்து அந்த உருவத்தை கிரகிக்கிறது. ஜிஹ்வா, நம்முடைய நாக்கு வந்து அந்த ரசத்தை உணர்கிறது. அதே மாதிரி கிராணம்ங்கிறது நம்முடைய நுகர், அந்த மூக்குக்குள்ளே இருக்க ஒரு இது, அது வந்து வாசனைகளை உணர்கிறது. இப்படி 10 கரணம். இது வந்து பாஹ்ய கரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இப்போது 10 20 ஆகிடுது. அதாவது பிருத்திவியாதி பஞ்சகம், அப்புறம் கந்தாதி பஞ்சகம், அப்புறம் வாகாதி பஞ்சகம், சப்தாதி பஞ்சகம், சரிங்களா? 20 தத்துவம் ஆயிடுது. அதுக்கப்புறம் 3 அந்தఃகரணாணி, மனश्च புத்திश्च அகங்காரश्च இத்யேதத் திருத்தயம். இப்படி 3 அந்தःகரணம் இருக்குது. அர்த்தானாம் சங்கல்பனஞ்ச ஸ்ரோத்ராதி இந்திரியானாம் பாஹ்ய விஷயேஷு பிரவர்த்தனம் மனசா விருத்தி. மனஸ் அப்படிங்கிறது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கரணம். அதனுடைய வேலை என்ன அப்படின்னா அர்த்தானாம் சங்கல்பனம், நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத வந்து நினைத்தல். அதுக்கப்புறம் ஸ்ரோத்ராதி இந்திரியானா பாக்கிய விஷயேஷு பிரவர்த்தனம். அப்போ மனசு சொன்னால் தான் வந்து அந்த இந்திரியங்கள் அந்த விஷயத்தில் பிரவர்த்திக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கண்கள் திறந்தே இருக்குது, நம்ம அந்த விஷயத்தை கிரகிக்கிறது இல்லை. சில விஷயத்தில் சில பேர் பக்கத்திலே பேசுகிறாங்க, இருந்தாலும் அந்த விஷயத்தை நம்மளால் கிரகிக்க முடியறதில்ல. அப்போ அதில் என்ன காரணம்னா மனசு லயிக்கலை அப்படிங்கிறது தான் விஷயம். இது வந்து மனசோடைய விருத்தி. அதுக்கப்புறம் மனஹா புத்திஷ்ட அகங்கார். அதுக்கப்புறம் அகங்காரத்தை வந்துடுறார், லாஸ்ட்டாக புத்திக்கு வரார். அபிமான சங்கல்பனஞ்ச பிராணாதி வாயூனாம் பிரேரணஞ்ச அகங்கார விருத்தி. அபிமான சங்கல்பனம், அபிமானம் அப்படின்னா தான் அப்படிங்கிறது வந்து அந்த அபிமான சங்கல்பனம், அதை வந்து உணர வைத்தல், அது வந்து அகங்காரம். பிராணாதி வாயூனாம் பிரேரணஞ்ச அகங்காரஸ்ய விருத்தி. இது வந்து அதுக்கப்புறம் புத்தி, மனஹா புத்தி அகங்காரம்னு சொன்னோம். அதுக்கடுத்து புத்தி வந்து புத்தியினுடைய வேலை என்னென்னா அத்தியவசாயா. அத்தியவசாயனா என்ன? ஏதத் ரஜதமேவ சுக்திஹீன இது நிச்சய ஞானம் அத்தியவசாயா. இப்போ ஒரு பொருள் எடுக்கிறோம், இதுதான் அப்படின்ட்டு நம்ம தீர்மானமாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து அத்தியவசாயா. அதை செய்வது தான் புத்தியினுடைய வேலை. இது பூர்வமுக்தானி 23 தத்துவானி. இப்போ வந்து 23 தத்துவம் ஆகிடுது. ஓகே, அதுக்கப்புறம் அகங்கார சிருஷ்டி. அதில் வந்து புத்தி தத்துவாத்து சாத்விக ராஜச தாமச பேதேன பின்னஹா அகங்காரா ஜாயதே. நீங்கள் சிருஷ்டி கர்மத்தில் வந்தீங்கன்னா அப்படியே ஈஸியாக புரியும். இப்போ வந்து கீழேருந்து மேலே அந்த அகங்காரம் எப்படி வந்ததுன்னு சொல்கிறார். இப்போ புத்தி தத்துவத்திலேருந்து வந்தது. அதில் வந்து சாத்விகம், ராஜசம், தாமசம் அப்படின்னு 3 அகங்காரங்கள் உண்டாகின்றன. சாத்விகாத் அகங்காராது மனஹா ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியாணிச்ச ஜாயந்தே. இது உங்களுக்கு வந்து சம்ஹார கிரமத்தில் பூத சுத்தியில் நீங்கள் சொல்லும் பொழுது இது உங்களுக்கு ஈஸியாக இதே கிரமத்தில் தான் வரும். அதே மாதிரி சாத்விகம், ராஜசம், தாமசம்னு 3 அகங்காரம் இருக்குது. ஓகே,
அதில் வந்து சாத்விகத்தில் மனஹா ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியங்கள், ராஜசாத் அகங்காராத் வாகாதி கர்மேந்திரியாணிச்ச ஜாயந்தே, தாமசாத் அகங்காராத் கந்தாதி தன்மாத்திர பஞ்சகம் தஸ்மாத் பஞ்சபூதானிச்ச ஜாயந்தே. இப்படி அதிலிருந்து அது உண்டாகிறது. இப்போது அந்த பஞ்சபூதங்களுடைய அந்த இது என்ன, அதனுடைய விற்த்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். தாரணம், சமூகீகரணம், தாககம், அவயவ கட்டடகரணம், அவயவ கட்டணகரணம் நினைக்கிறேன், இதர பூதானாம் அவகாசதானஞ்ச பஞ்சபூதானாம் விற்த்திஹி அப்படின்னு சொல்கிறார். இது நம்ம அப்படியே பொருத்தி பார்க்கலாம். தாரணம், பிருத்திவிக்கு வந்து தாரணம், நம்ம அதுக்கு தான் வந்து பூமிக்கு என்ன பேர், பூமிஹி தேனு தரித்ரி அப்படின்ட்டு பேர். அது வந்து அதனுடைய விருத்தி. சமூகீகரணம் அப்படிங்கிறது ஜலத்தினுடைய விருத்தி. அதே மாதிரி அக்னிக்கு தாககத்துவம். அவயவ கட்டணகரணம் வந்து அந்த அவயங்களை அசைக்க செய்வது வந்து வாயுவினுடைய வேலை. இதர பூதானாம் அவகாசதானம் ஆகாசத்தினுடைய வேலை. ஆகாசம்னா இடைவெளி, அது வந்து இடைவெளி கொடுத்தால்தான் மற்ற பூதங்கள் வந்து அங்கே பிரவர்த்திக்க முடியும். இது பஞ்சபூதானாம் விற்த்திகி. அதுக்கப்புறம் குண விவேகா. இந்த இடத்துல தான் வந்து சைவ சித்தாந்தத்தில் வந்து விஷயங்கள் மாறுபடுகிறது. அதாவது நீங்கள் இப்போ தர்க்கசங்கரம் படிச்சிங்கன்னா பிருத்திவிக்கு ஒரே குணம்தான், அப்புக்கு ஒரே குணம்தான், தேஜஸ்க்கு ஒரே குணம்தான், வாயுக்கு ஒரே குணம்தான், ஆகாசத்துக்கு ஒரே குணம்தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து அந்த குணமும் இருக்குது, மற்ற குணமும் வந்து சாமானிய குணாக அப்படின்னு சொல்கிறார். இதை வந்து நீங்கள் தத்துவ பிரகாசத்துலேயும் சித்தாந்த சாராவிலையும் இன்னும் விரிவாக பார்க்கலாம். அந்தந்த சப்தங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லுவார். பிருத்திவியாக சப்த ஸ்பர்ஷ ரூப ரசாக சாமானிய குணாக, அதாவது இந்த 4 குணங்களும் இருக்கும். அதுபோக கந்தஸ்து அசாமானிய குணாக, அபாம் சப்தஸ்பர்ஷ ரூபாணி சாமானிய குணாக, ரசஸ்து அசாமானிய குணாக. அதாவது அந்த அதுக்குன்னே உள்ள குணம் வந்து அசாமானிய குணம், அதற்கு அடுத்து உள்ள 3 குணங்கள் வந்து சாமானிய குணம் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தான் நம்மளுடைய மேல் கிரந்தங்கள்லையும் இதைத்தே தான் சாதனை செய்கிறார்கள். தேஜசா சப்தஸ்பரசௌ சாமானிய குணம், ஸ்பர்ஷஸ்து அசாமானிய குணா, வாயோ சப்தः சாமானிய குணா, ஸ்பர்ஷஸ்து அசாமானிய குணா. உங்களுக்கு எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன். ஆகாஷஸ்ய சப்தः ஏக ஏவ குணா, இது மட்டும் சப்த குணக்கம் ஆகாசம், அது அப்படியே இங்கே மட்டும்தான் நமக்கு வந்து பிரவர்த்திக்கிறது சைவ சித்தாந்தத்தில். மற்ற பூதங்களுக்கு மற்ற குணங்களும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அயம் சப்தः பிரதித்வன்யாத்மகா வர்ணாத்மகா ந பவதி. அதாவது ஆகாசத்தில் இருக்க சப்தம் வந்து பிரதித்வனி மட்டும்தான், அந்த வர்ணாத்மக சப்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து குணதத்துவம். குணதத்துவஸ்ய காரணம் பிரகிருதி தத்துவம். குணதத்துவம் சதுர்விம்சதி தத்துவம், இந்த 24வது தத்துவம். பிரகிருதி தத்துவம் பஞ்சவிம்சதி தத்துவம். இப்போ குணதத்துவமும் பிரகிருதி தத்துவமும் நம்ம சேர்ந்தும் பார்க்கலாம், பிரித்தும் பார்க்கலாம். அப்படி ஒரு விஷயந்தான். குணத்திலேருந்து 3 பிரகிருதி வருது, அதிலேருந்து வருது. நம்ம பிரித்து பார்த்தா குணதத்துவம் பிரகிருதி தத்துவம், இல்லாட்டி குணதத்துவம் அப்படின்னு வச்சுக்கலாம். குணதத்துவஸ்ய காரியம் சுக துக்க மோக ஹேதுத்வஞ்ச ஸ்வவ்யதிரிக்த அர்வாக் புத்தியாதி திரையோவிம்சதி தத்துவானாம் கிரமேண காரணத்வஞ்ச. அந்த குணதத்துவத்தினுடைய காரியம் என்ன அப்படின்னா, சுக துக்க மோக ஹேது, நம்மளுடைய அது குணத்தினால தான் இது சுகம் இது துக்கம். அப்புறம் வந்து இந்த மோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெளிப்படையாக இல்லாத ஒரு விஷயம். அது வந்து ஏமாற்றமாக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம அதை வேறு மாதிரி புரிந்துக்கிறதும் அதுக்கு பேரும் மோகம்னு பேர். இதெல்லாம் வந்து
குணதத்துவத்தினுடைய காரியம். அதே மாதிரி ஸ்வவதிரிக்த அர்வா புத்தியாதி திரையோவிம்சதி தத்துவானாம் கிரமேண காரணத்துவஞ்ச அப்படின்ட்டு இந்த குணதத்துவத்தினுடைய காரியம். பிருத்திவி தத்துவம் ஆரம்பிய பிரகிருதி தத்துவாந்தம் பஞ்சவிம்சத்தே அசுத்தாத்வா இது நாம. இப்போ பிருத்திவி தத்துவம் ஆரம்பிய பிரகிருதி தத்துவ பர்யந்தம் இதுக்கு இந்த 25 தத்துவத்துக்கு அசுத்தாத்வா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து மிஸ்ராத்வ விவேகா, அதுக்கு மேலே இருக்கிறது மிஸ்ராத்வம். இத ஊர்துவம் ராகதத்துவம், பிரகிருதி தத்துவத்துக்கு மேலே ராகதத்துவம். அஸ்ய விருத்தி பிரகிருதிஜாத வஸ்தூனாம் ஆத்மனே பிரரோச்சனம். அப்போ இந்த அந்த ராகதத்துவம் தான் ஆசையை உண்டு பண்ணுறது. அந்த பிரகிருதியிலிருந்து வந்த அந்த வஸ்துக்களை நமக்கு பிடித்தது போல், அந்த ஆத்மாவுக்கு பிடித்தது போல் செய்வது என்னது? ஆசை. இப்போ ஒரு விஷயம் பார்க்குறோம், நமக்கு தேவைப்படுதோ இல்லையா, ஒரு ஆசை வருகிறது இல்லையா. இப்போ நமக்கு தேவையே இல்லாத ஒரு வஸ்து பார்க்குறோம், அது நல்லா இருக்கே, அதை நம்மளால் கையாள முடியுமான்னு தெரியாது, ஆனால் அது நல்லா இருக்கேன்னு நமக்கு ஒரு ஆசை வருகிறது. அதுதான் இது பிரகிருதிஜாத வஸ்தூனாம் ஆத்மனே பிரரோச்சனம். அதவூர்துவம் நியதி தத்துவம், அந்த ராகதத்துவத்துக்கு மேலே அஸ்ய விருத்தி ஆத்மனா ஸ்வேனைவ கிருத்தானி கர்மாணி ஆத்மனைவ போக்தவ்யானி இது நியமனம். அதான் நியதி தத்துவங்கிறதுடைய விஷயம். அது நமக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இத ஊர்துவம் காலதத்துவம் அஸ்ய விருத்தி தீர்க்காலம் புஞ்சதே ஸ்வர்காலம் புஞ்சதே இது புருஷஸ்ய போக பரிச்சேதா. இப்போது தீர்க்காலம் சொல்ப காலம் அப்படின்ட்டு நமக்கு ஞானம் வருகிறதோ அது காலதத்துவம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். அதப்பரம் வித்யா தத்துவம் அஸ்ய விருத்தி விஷயோபரக்தாம் புத்திம் புருஷோ கிருண்ணாதீதி காரபூதத்துவம். இதுக்கடுத்து மேலே வித்யா தத்துவம். இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, விஷயோபரக்தாம், அந்த புருஷன் விஷயத்து மேலே அவர் ஆசைப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத அவருக்கு உணர்த்துறது. புருஷோ கிருண்ணாதி இது காரபூதத்துவம், அதுதான் புத்தியினுடைய வேலை, அவரை உணர வைத்தல். கலாதத்துவம், அதுக்கு மேலே கலாதத்துவம். அஸ்ய விருத்தி ஆத்மனா அநாதிபூத தாமிரகாலிகாவது சகஜமல சக்தே ஏகதேசம் பிரசாத்திய ஆத்மஸ்வரூபஸ்ய பிரகாசனம். முன்னாடியே சொன்னோம், அந்த கலாதத்துவத்தில் தான் நமக்கு அந்த மலத்தினுடைய கொஞ்சமாக விலகிறது ஏற்படுகிறது. அதனால தான் புருஷன் போகத்தில் பிரவர்த்திக்கிறான். அதுதான் இதனுடைய வேலை. இதனுடைய வேலைன்னா சுவாமி அதனால் செய்ய வைக்கிறாருன்னு அர்த்தம். கலாதத்துவம் ஜடம்தான், அந்த ஒவ்வொரு தத்துவத்திலும் இருக்கக்கூடிய சுவாமி தத்துவாதிபதி இதை நடத்துகிறாருன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் கலாதத்துவம் பண்ணுறதுன்னா கலாதத்துவம் பண்ணாது, அதில் இருக்கக்கூடிய ஞான பிந்துவாக இருக்கக்கூடிய சுவாமி சேவிக்கிறார் அப்படிங்கிறதான் அர்த்தம். அஸ்ய காரணம் மாயா தத்துவம். மாயா தத்துவே கலா வித்யா கால நியதி ராக தத்துவானாம் பஞ்சகம் உச்சியதே. மாயா தத்துவம், அதுக்கு மேலே கலா தத்துவத்துக்கு மேலே மாயா தத்துவம். அதில் கலா வித்யா கால நியதி ராக தத்துவானாம் பஞ்சகம் உச்சியதே. அதில் இருந்தால் இந்த 5 வந்தது. ஃபஸ்ட்டு 3 தான் வந்தது, அதுக்கப்புறம் கலையிலிருந்து அடுத்த 2 வந்தது. ஆனால் கிரமேண எல்லாமே மாயாயிலிருந்து வந்தது அப்படிங்கிறது நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 தான் வந்ததுன்னு இருக்கும். இதில் 5 மாயையிலேருந்து வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கிரமேண மாயையிலிருந்து வந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏதேன ஆவர்த்தஸ்ய போக்த்ரா ஆத்மனः பும்ஸ்துவம் இது மலசத்பாவாத் புருஷதத்துவம் இது வியபதேசः. இந்த தத்துவங்கள்னால் சூழப்பட்டு அவர் மலபத்தமாக இருக்கனால அவருக்கு சேதனனாக இருந்தாலும் பும்ஸ்துவம் புருஷ தத்துவம் அப்படின்ட்டு அவருக்கு பெயர் ஏற்படுகிறது. வஸ்துதா புருஷன் ஆத்மா தத்துவம் கிடையாது, தத்துவங்கள்லாம் ஜடங்கள்.
ஆனால் இந்த கூட்டத்தில் அவர் இருக்கனால அவருக்கு புருஷ தத்துவம் அப்படிங்கிறது உண்டாகிறது. ஆத்மனஹா ந ஜடரூபத்துவம் ராக தத்துவாதி கலா தத்துவாந்தானி பஞ்சதத்துவானி மிஸ்ராத்வா. அதே தான் நம்ம சொன்னோம். ஆத்மனஹா ந ஜடரூபத்துவம், அப்புறம் ஒரு கமா வரணும் விட்டு போயிடுது. ராக தத்துவாதி கலா தத்துவாந்தானி பஞ்சதத்துவானி மிஸ்ராத்வா. இந்த 5 தத்துவங்கள் மிஸ்ராத்வா. இதில் மறுபடியும் புருஷ தத்துவம் மாயா தத்துவம் அதையும் அது கூட சேர்த்தினா 7 வந்துடும். அதுக்கு மேலே 5, ஃபஸ்ட்டு 25, இந்த 5, இதில் பிரவர்த்திக்கக்கூடிய புருஷன், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய மாயை. இது தத்துவப்படி பார்த்தா 7, அத்வா கணக்கில் இது 5. ஓகே. இதுக்கப்புறம் சூக்ஷ்ம தேகா ஏதானி ஏகத்ரிம்ஷத் தத்துவானி ஆத்மன்யாத்மனி பிரத்யேகம் சூக்ஷ்ம தேகானி பவந்தி. ஸ்தூல தேகம் தான் நம்ம சரீரம். சூக்ஷ்ம தேகம் வந்து இந்த ஏகத்ரிம்ஷத் தத்துவமும் சூக்ஷ்ம தேகானி வந்து ஆத்மாவில் இருக்குது. ஏதேஷாம் துரியானாம் புவனஜ சரீரானாம் ஆஸ்ரயானாம் புவனானாம் ஆஸ்ரயானி சர்வாத்மனாம் சாதாரணானி திரிம்ஷத் தத்துவானி. இப்படி அந்த புவனம், இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு புவனம்னு கேள்விப்படுறீங்க. தத்துவம்னு இருக்குது, அதில் இருக்கக்கூடியது புவனம். இப்போ வந்து ஷரீரம் நம்ம சொல்கிறோம், அதுக்கு தனுன்னு பேர். கரணம் தான் நம்ம பார்த்தோம், அதாவது நம்ம 10 கரணங்கள் பார்த்தோம். அதுக்கு முன்னே அந்த கரணம் தனு கரணம், அதனால் அனுபவிக்கிறது போகம். இதுக்கு இருக்கக்கூடிய இருப்பிடம் வந்து புவனம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய கர்மானுகுணம் உண்டாகிறது. அப்போது இந்த புவனஜ சரீரானாம் ஆஸ்ரயானாம் புவனானாம் ஆஸ்ரயானி சர்வாத்மனாம் சாதாரணானி திரிம்ஷத் தத்துவானி. இது எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த 30 தத்துவங்களும் சாதாரணமாகவே வந்து உண்டாகிறது. ஏதேஷாம் சர்வேஷாம் காரணம் அசுத்தமாயா தத்துவம். இப்போ நம்ம பார்த்தோம், கலா தத்துவத்துக்கு மேலே இருக்க மாயா தத்துவத்துக்கு அசுத்த மாயைன்னு பேர். அதனால் இதுக்கு அசுத்த மாயா தத்துவம்னு பேர். இதம் மாயா தத்துவம் நித்தியம் வியாபகம் சமஸ்தாத்மக கர்மாபிசம்பந்தம் ஸ்வவிருத்தித்வாரேன ஞானக்ரியா பிரகாஷி பவதபி மோககம். இந்த மாயா தத்துவமானது நித்தியம். இது வந்து சம்ஹார காலத்திலையும் நித்தியமாக இருக்கக்கூடியது. வியாபகம் சமஸ்தாத்ம கர்மாபிசம்பந்தம். அப்போ அந்த மாயையிலிருந்தால் நம்முடைய சரீரங்கள்லாம் உண்டாருதுங்கிறோம். அப்போ அந்த கர்மாலாம் வந்து எதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னா மாயையில் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸ்வவிருத்தித்வாரேன ஞானக்ரியா பிரகாஷி பவதபி மோககம். அது வந்து அதாவது அந்த ஆத்மாக்களுக்கு வந்து தன்னுடைய விருத்தியினால் ஞானக்ரியா இருந்தாலும் அதுக்கு வந்து மோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த மாயா தத்துவம். இது வந்து ஜடம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சுத்த வித்யா ஈஸ்வர தத்துவே. இப்போது அசுத்தாத்வான்னு சொல்லக்கூடிய அந்த அசுத்த மாயை வரைக்கும் போயிட்டார். இதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகிறார். அதில் வந்து சுத்த வித்யா தத்துவம் ஈஸ்வர தத்துவம் அப்படின்ட்டு மேலேருந்து வந்தால் 5வது தத்துவம் 4வது தத்துவம். அதில் வந்து இதப்பரம் துவாத்ரிம்சகம் சுத்த வித்யா தத்துவம், அதாவது 36, 32வது சுத்த வித்யா தத்துவம். ததப்பரம் ஈஸ்வர தத்துவம் திரயஸ்திரிம்சகம். வித்யா தத்துவே, இந்த இடத்துல வித்யா தத்துவங்கிறது சுத்த வித்யா தத்துவம் இருக்கா. வித்யா தத்துவே சப்தகோடி மகாமந்திராக காமிகாதி 28 சம்ஹிதாக நந்தியாதய 8 கணேஸ்வராச்ச லோகபாலாக ஆயுதானி ச வசந்தி. இந்த சுத்த வித்யா தத்துவத்தில் யாரெல்லாம் இருக்கான்னா இது வந்து சுத்தாத்வா, அங்கே சுவாமி இருக்கிறார் மொத்தமாக. அந்த சுத்த வித்யா தத்துவத்தில் அந்த மேலே சுத்தாத்வாவில் இருக்கக்கூடிய சுத்த வித்யா தத்துவம் தான் லாஸ்ட்டு. அந்த சுத்த வித்யா தத்துவத்தில் யார் யார் இருக்கா அப்படின்னா சப்தகோடி மகாமந்திராக, சப்தகோடி மகாமந்திரங்கள், காமிகாதி 28 சம்ஹிதாக, காமிகம் முதலாகிய ஸ்ரீமத் காமிகாகம் முதலாகிய 28 ஆகமங்கள், நந்தியாதய 8 கணேஸ்வராக,
இப்போ நந்தியை முதலிய அந்த திருத்தியாவரணத்தை வந்து இவர் கணேஸ்வராகன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் லோகபாலாக, 4வது ஆவரணம் லோகபாலாக, அவருடைய ஆயுதம் வஜ்ரம் முதலிய ஆயுதங்கள் 5வது ஆவரணம். இதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா சுத்த வித்யா தத்துவத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் ஈஸ்வர தத்துவத்தில் யார் இருக்கான்னா வித்யேஸ்வராக அனந்தாதயா அஷ்டவ் வர்த்தந்தே. அதுக்கப்புறம் ஈஸ்வர தத்துவத்தில் வந்து யார் இருக்கான்னா அனந்த சூக்ஷ்மாதி அஷ்ட வித்யேஸ்வரர்கள் அங்கே இருக்கிறார்கள். இப்போ வித்யேஸ்வர தத்துவம் அதில், அதாவது ஈஸ்வர தத்துவம் அதில் வித்யேஸ்வரர்கள் இருக்கிறாங்க. அதனால் இங்கே வித்யேஸ்வர தத்துவம்னு ஒரு தத்துவம் இல்லை. அந்த வித்யேஸ்வரர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏதேஷு அனந்தா சர்வேஸ்வராத் ஏதேஷாம் வித்யேஸ்வரானாம் வித்யாதத்துவ வாசினாம் அந்நேஷாஞ்ச ஈஸ்வரபூதா மாயாக்ஷோபகச்ச மாயாதத்துவ புவனானாம் ஸ்ரஷ்டாச்ச. இப்போது சுவாமி வந்து அசுத்தாத்வ காரியங்களை வந்து அனந்தேஸ்வர் மூலமாக சேவிக்கிறார். அந்த அனந்தாதிகளில் முதன்மையானவர் அனந்தகா, அதாவது சுத்தாத்வாவில் சுவாமிக்கு அடுத்து இருக்கக்கூடியவர் அனந்தேஸ்வர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் சர்வேஸ்வரத்வாத் அப்படின்னு சொல்கிறார். சர்வேஸ்வரத்வாத்னு இந்த இடத்துல அவர் வந்து மற்றவர்களை விட உயர்ந்தவர்னு அர்த்தம். இந்த இடத்துல சுவாமியை குறிக்கலை, அதான் அனந்தர் தான் சுவாமின்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, மற்ற வித்யாதத்துவ வாசினாம் அந்நேஷாஞ்ச ஈஸ்வர பூதா, மற்ற வித்யேஸ்வரர்களுக்கும் வித்யாதத்துவத்தில் வசிக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் அவர்தான் தலைவர். அவர் வந்து மாயாக்ஷோபகச்ச, அவர் தான் வந்து மாயை வந்து அந்த சிருஷ்டி காலத்தில் சுவாமி வந்து சுத்தாத்வாவில் இருக்கக்கூடிய 5 தத்துவங்களை சுவாமி சிருஷ்டி பண்ணிடுவார். அதுக்கப்புறம் மாயா தத்துவம் தனியாக இருக்கும். அந்த மாயையை வந்து அனந்தேஸ்வர் மூலமாக சிருஷ்டி பண்ணுவார். ஓகே, அதை வந்து க்ஷோபகஷ்ட, அதை வந்து கலக்கி அதிலிருந்து சிருஷ்டியானது ஏற்படுகிறது. மாயா தத்துவ புவனானாம் ஸ்ரஷ்டாச்ச கிஞ்ச அயம் பரமேஸ்வராத் பின்னஹ அதிகாராக்கிய மலஸ்ய பாக்கேன பரமேஸ்வரேன அனுகிரகீதச்ச பவதி. இவர் சர்வேஸ்வரன்னு சொன்னாலும் இவர் வந்து பரமேஸ்வராத் பின்னஹ அதிகாராக்கிய மலஸ்ய பாக்கேன பரமேஸ்வரேன அனுகிரகீதச்ச. அந்த அதிகார மலம்னு சொல்கிறது வந்து ஆணவ மலம். அதனுடைய பாக்கத்தினால இவர் வந்து சுவாமியினால் அனுகிரகிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அனேன சிருஷ்டி ரூபேண ஆணவ கார்ம பந்தத்வயவந்தா பிரளயாகலாக இது அபிகிதாக. அந்த மாயா தத்துவத்தை க்ஷோபிக்கிறார் இல்லையா, சுத்த வித்யா தத்துவத்தில் யார் மட்டும் இருப்பான்னா ஆணவ கர்மம் மட்டும் இருக்கவா தான் இருப்பா. இந்த சிருஷ்டி வந்து மாயா தத்துவத்தில் இருக்கக்கூடிய சிருஷ்டி. அங்கே வந்து பிரளயாக்கலர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னென்ன அந்த மலம் இருக்கும்னா, பந்தம் இருக்கும்னா, ஆணவ மலம் கர்ம மலம் ரெண்டும் இருக்கும். ஏதே அஷ்டாதசாபியதிக சதருத்ராக சந்தி. அதில் வந்து அந்த பிரளயாக்கலர்கள் 118 பேர். ஏதேஷு ஸ்ரீகண்ட ருத்ரஹா மத்திய பிரளயாந்தே பிரகிருதி தத்துவ அர்வாக் தத்துவேஷு புவனானாம் ஸ்ரஷ்டா. அதில் அந்த 118 ருத்ரர்களில் முதன்மையானவர் வந்து ஸ்ரீகண்ட ருத்ரர்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து பிரகிருதி தத்துவத்திலேருந்து சிருஷ்டிகளை அவர் வந்து ஃபாலோ பண்ணுறார் அப்படின்ட்டும் சொல்கிறார். அந்த 118 ருத்ரர்கள் அது எப்படின்னு பார்த்தோம். சதம் ருத்ராக பிரம்மாண்டஸ்ய ரக்ஷகாக. அந்த சிருஷ்டி இது சம்ஹாரம் ஆனதுக்கப்புறம் அந்த மாயை வந்து மொத்தமாக ஒரு பால் மாதிரி ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன், மடித்து வச்சுட்டா. அதுக்கு வந்து காவலுக்கு போட்டால் அந்த 100 பேர் சதம் ருத்ராக பிரம்மாண்டஸ்ய ரக்ஷகாக. குணதத்துவே பிரம்ம விஷ்ணுபியாம் சக ஸ்திதா ருத்ரபட்டாரகः மத்தியம பிரளயாந்தம் அதிகாரம் கிருத்வா இமௌ பிரம்மாண்டபதி பிரம்ம விஷ்ணு ச உபசம்ஹிருத்ய ஸ்வயம் மிஸ்ராத்வனி ராகதத்துவே வர்த்ததே. இந்த இடத்துல இந்த ருத்ரபட்டாரகான்ட்டு சொல்கிறார். அவர் வந்து அந்த குணதத்துவ மஸ்தகம் அப்படின்னு அவருடைய ஸ்தானத்தை சொல்கிறார்.
அவர் வந்து பிரம்ம விஷ்ணுக்கு அவர்களை உபசம்ஹாரம் பண்ணி அவர்களுக்கு மேலே வந்து இந்த ருத்ரர், அந்த ருத்ர பட்டாரகர் இருக்கிறார். அனேன சக வீரபத்ரஸ்ச வர்த்ததே. பிரகிருதி மஸ்தகே அஷ்டௌ கலாமஸ்தகே அஷ்டௌ ஸ்ரீகண்ட வீரபத்ரௌ ச சதருத்ராஹ ச ஏவம். இப்போது பிரகிருதி மஸ்தகே பிரகிருதி தத்துவத்தில் 8 பேர், கலா தத்துவத்தில் 8 பேர், ஸ்ரீகண்ட வீரபத்ரவ் அப்போ 8 8 16 16 2 18, அதுக்கப்புறம் சதருத்ராஷ்ச ஏவம், இப்படி 118 கணக்கு சொல்கிறார். அஷ்டாதசாபியதிக சதருத்ராக பரமேஸ்வரேன அனுகிரகீதாக, அதாவது அவர்களுடைய அந்த அந்த ஞானத்தினால மாயாமலம் விடுபட்டு அவர்கள் வந்து இந்த 118 ருத்ரர்களாக அனுகிரகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வித்யேஸ்வராணாம் ஷரீரம் பைந்தவம் அஷ்டாதச சதருத்ராணாம் ஷரீரம் மாயீயம் பிரம்ம விஷ்ணுவாதீனாம் ஷரீரம் பிராகிருதம். அதாவது இதில் வந்து ருத்ரர்களுக்கும் கீழே தான் பிரம்ம விஷ்ணு அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் வந்து பிரகிருதி தத்துவத்தோட பிரம்மா விஷ்ணுங்கிறவர் முடிஞ்சிடறார். அதற்கு மேலே ருத்ர பட்டாரகர் இருக்கிறார் பிரகிருதி தத்துவத்துக்கு மேலே. அதனால் அவருடைய சரீரம் வந்து மாயீயம், இந்த 118 ருத்ரர்களுடைய சரீரம் வந்து மாயையிலேருந்து உண்டானது. அதே வித்யேஸ்வரர்களுடைய சரீரம் வந்து பிந்துவிலேருந்து உண்டானது. இப்போ அசுத்த மாயைன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி சுத்தாத்வாவுக்கு இதுவாக காரணமாக இருக்கக்கூடியது பிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்த மாயை. அந்த சுத்த மாயையிலேருந்து உண்டானது பைந்தவ சரீரம் அவர்களுக்கு. இப்படி பிரம்ம விஷ்ணுவாதீனாம் ஷரீரம் பிராகிருதம் அப்படின்ட்டு இவர் சொல்கிறார். பிரம்ம விஷ்ணு பதம் பசுபூமி, ருத்ரபதம் ஈஸ்வரபதம் உபயம் பதிபூமி. பிரம்ம விஷ்ணு பதம் வந்து பசுக்களில் ஒருத்தராக இருக்கா அவங்க 2 பேரும். ருத்ரபதம் ஈஸ்வரபதம் உபயம் பதிபூமி. இந்த ருத்ரபதம், அதுக்கு மேலே கணேஸ்வரர்கள் வித்யேஸ்வரர்கள் அப்படின்ட்டு சொல்கிறார். இப்போது நம்ம வந்து சுத்த வித்யா தத்துவம் ஈஸ்வர தத்துவம் பார்த்துட்டோம். அதுக்கு மேலே 3 தத்துவம், சதாசிவ தத்துவம் சக்தி தத்துவம் சிவ தத்துவம். அதுக்கு 3 இது சொல்கிறார், ஸ்திதி சொல்கிறார். அதிகார போக லயம், அதில் தான் இந்த 3 தத்துவங்களும் உண்டாருது அப்படின்னு சொல்கிறார். ஈஸ்வர தத்துவாது உபரி சதாசிவ தத்துவம், ததப்பரம் சக்தி தத்துவம், அத ஊர்துவம் சிவ தத்துவம். ஓகே, இவர் கீழே இருந்தே தான் மேலே வர்றார். ஏதத்து தத்துவத்ரயம் பரமேஸ்வரஸ்ய அதிகார போக லயதத்துவே சம்ஞா நிமித்தம். அதிகார போக லயம்னு 3 ஸ்திதி இருக்குது சுவாமிக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். லய போக அதிகாரம் அப்படின்னா சம்ஹாரம் ஆயிட்டு இருக்க காலம் வந்து லய காலம். அப்போ சுவாமி வந்து அப்போ வந்து சாந்தகான்னு சொல்லுவார். அந்த சம்ஹார காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்திதி வந்து லயம். அதுக்கப்புறம் போகம். அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா, சரி சிருஷ்டி பண்ணலாம், ஆத்மாக்களுக்கு மறுபடியும் போகத்தை கொடுத்து அவர்களை வந்து கரையேற்றலாம் அப்படின்னு சுவாமி நினைக்கும் பொழுது போகம். அதுக்கப்புறம் அதிகாரம், அவர் சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறது அதிகார தத்துவம். இப்படி வந்து 3 விஷயங்கள் இருக்குது. அந்த லய போக அதிகாரம் அதுதான் சக்த உத்யுக்த பிரவருத்த அப்படின்னு 3 விஷயம் சொல்கிறது. அந்த சக்தகாங்கிறது லயம், உத்யுக்தங்கிறது போகம், பிரவருத்தங்கிறது அதிகாரம். ஏதேஷு பரமேஸ்வராத் வதிரிக்தானி ஆத்மாந்தராணி ந சந்தி. இந்த 3 தத்துவத்திலையும் சுவாமியை தவிர வேற என்ன சொல்கிறது, பசுக்கள், அது முக்தாத்மாக்களே யாரும் கிடையாது. இந்த 3 இதுலேயும் சுவாமி தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். சாதக தீட்சையா தீட்சிதாக வித்யேஸ்வரைஹி சஹஸ்தித்வா மகாசம்ஹாரே பரமுக்தாக பவந்தி. இந்த சாதக தீட்சையினால் தீட்சிதர்கள் மகாசம்ஹாரத்தில் அவர்கள் வந்து வித்யேஸ்வரர்களோடு இருக்கிறதுனா அவர்கள் இருக்கலாம், விருப்பப்பட்டால் அவர்கள் வந்து வித்யேஸ்வரர்களோடு இருக்கலாம். இல்லை வேணாம் எனக்கு முக்தி தான் வேணும் அப்படின்னா பரமுக்தாக பவந்தி அப்படின்னு சொல்கிறார். வித்யா தத்துவே
ஏகபஞ்சாசத் அக்ஷராணி காமிகாதி 28 சம்ஹிதாக ச பவந்தி. நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஈஸ்வர தத்துவே பிரணவஸ்ச சதாசிவதத்துவே சகலஹ பிந்துः சகலஹ நாதஸ்ச சக்தி தத்துவே சூக்ஷ்மநாதः சிவதத்துவே காரணபிந்துஷ்ச. இப்படி வந்து அந்த ஃபஸ்ட்டு அக்ஷரங்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த நாத பிந்து அந்த விஷயங்கள் வந்து எப்படி பிரிச்சிருக்கு அப்படின்னா, ஈஸ்வர தத்துவத்தில் பிரணவம், அதுக்கு மேலே சதாசிவ தத்துவத்தில் சகலஹா பிந்து, அதற்கு மேலே சகலஹா நாதா, அப்புறம் சக்தி தத்துவே சூக்ஷ்மநாதா, சிவதத்துவே காரண பிந்துஷ்ச. இப்படி அந்த இது வந்து வியாபித்திருக்கு. அந்த நம்முடைய அந்த மந்திரம் வந்து பிராசாதம் சொல்லக்கூடிய மந்திரம் வந்து ஈஸ்வர தத்துவத்திலிருந்து சிவதத்துவம் வரைக்கும் வியாபித்து இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். பிந்தோஹோ சிவதத்துவஸ்ய ச தத்துவே பேத வியபதேஷோ நாஸ்தி. இப்போது அந்த பிந்துவும் சிவதத்துவமும் ஒன்று தான் அப்படிங்கிறதும் சொல்கிறார். அதாவது பிந்துவிலேருந்து சிவதத்துவம் வந்தது அப்படின்னாலும் அந்த சிவதத்துவம் அதுக்கு முன்னாடி ஒடுங்குற இடம் பிந்து. அதனால் அது ரெண்டும் வந்து பேத வியபதேஷோ நாஸ்தி, அது ரெண்டும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பிந்து லக்ஷணம். இப்போ நம்ம மாயையில் நம்ம சொன்னோம் அசுத்த மாயைன்ட்டு, இதில் பிந்து வந்து சுத்த மாயைன்னு பேர் இதுக்கு. பிந்து நித்யா வியாபகா அமூர்த்தா பரமேஸ்வரஸ்ய நித்திய அதிஷ்டேயா. அந்த பிந்துவனுடைய லட்சணம் வந்து பிந்து வந்து நித்தியமானது, வியாபகமானது, அமூர்த்தமானது, பரமேஸ்வரனுக்கு நித்திய அதிஷ்டேயம். சுவாமி அங்கே தான் நித்தியமாக இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சப்தார்த்தாத்மக நாதாதி துவாரேண ஆத்மனாம் சம்யஜானஸ்ய காரணம் அமோகஸ்ச. இது வந்து இந்த பிந்துவனுடைய இன்னொரு விஷயம். மாயைய வதிரிக்த சமஸ்த வஸ்தூனாம் உபாதானம் ஜடஸ்ச. இந்த பிந்து வந்து மாய வஸ்துக்களை தவிர மற்ற என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் உபாதானமாக இருக்கக்கூடிய பிந்து ஜடம். இதுக்கு சுத்தமாயைன்னு இன்னொரு பேர் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் ஷடத்வாக்கள், அது நமக்கு தெரியும். வந்து மந்திர பத வர்ண புவன தத்துவ கலாக ஷடத்வானஹா. அதில் வந்து மந்திரங்கிறது வந்து சப்ரம்ம, அதாவது மூலமந்திரம், பஞ்சபிரம்ம மந்திரம், ஷடங்க மந்திரம், இது வந்து சேர்த்து மந்திராத்வான்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பதம்ங்கிறது வந்து வியோமவியாபி ஏகாஷீதி பதானி, அது பதாத்வா. அப்புறம் வர்ணம் வந்து ஏக பஞ்சாசத் அக்ஷராணி அகாராதி ஷகாராந்தம், அது வந்து வர்ணாத்வா. அதுக்கடுத்து புவனம் வந்து 224 புவனங்கள் இருக்குது. அது வந்து காலாக்னி புவனாதாரபிய அனாஸ்ரித புவனாந்தானி த்விசத சதுர்விம்சத் புவனாத்வா. இந்த இவருடைய நூலில் நான் பார்த்தது என்னென்னா, நம்ம அப்படியே தமிழில் 224 அப்படின்னு சொல்கிற மாதிரி சதுர்விம்சத்யுத்தர த்விசதம்னு சொல்லாமல் இவர் த்விசத சதுர்விம்சத் புவனானி அப்படின்ட்டு இந்த மாதிரி 2-3 இடத்துல கையாண்டிருக்கார். இப்படியும் ஒரு வழக்கம் இருந்திருக்குன்னு நமக்கு புரியுறது. கலா தத்துவ புவனாத்மானஹ த்ரயா திரவியாத்மகா. அது இப்போ புவனம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தத்துவம், இப்போ நம்ம பார்த்த 36 தத்துவமும் தத்துவாத்வா. அதுக்கப்புறம் கலைகள் வந்து பஞ்ச நிவத்தி பிரதிஷ்டா வித்யா சாந்தி சாந்தியதீதாங்கிற 5 கலைகள் கலாத்வா. அதில் வந்து இந்த கலா தத்துவ புவனம் வந்து திரவியாத்மகமாக இருக்குது. வர்ணபத மந்திராத்மானஹ த்ரயா சப்தாத்மகாக. இப்படி 3 பிரிச்சுக்கலாம் ஷடத்வாக்களில். ஏதே புவனஜ சரீராபேட்சையா வர்த்தந்தே ஏதேஷாம் பரமகாரணம் வஸ்து குண்டலினி சுத்தமாயா சுத்த வித்யா பிரம்மேதிச்ச உச்சியதே.
இந்த இந்த சப்தாத்மகமாக இருக்கக்கூடிய இந்த 3 அத்வாக்களும் புவனஜ சரீரத்தை ஆசிரியத்து இருக்குது. இப்போ இந்த புவனத்தில் உண்டான சரீரம் வந்தால் தான் நம்ம வர்ணமோ பதமோ மந்திரமோ சொல்ல முடியும். அதனால் இது இந்த 3 அத்வாக்களும் ஷரீரத்தை ஆசிரியத்து இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். ஏதேஷாம் பரம காரணம் வஸ்து குண்டலினி. குண்டலினின்ட்டு சுத்த மாயைக்கு இன்னொரு பெயர். இதுக்கு சுத்த வித்யா சுத்த மாயா பிரம்மேதிச்ச உச்சியதே. ஏதே ஷடத்வானா ஆத்மனா சம்சாரா. இந்த 6 அத்வாக்கள் தான் பசுக்களுடைய உலகம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். இதிலே டைம் போயிடுது. இதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறார். இந்த பசு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சகல பிரளயாக்கலை விஞ்ஞானாக்கலை. அதில் 3 விதமாக பசுக்கள் இருக்குது. அதில் சகலர்களுக்கு 3 பாசம், பிரளயாக்கலர்களுக்கு 2 பாசம், விஞ்ஞானாக்கலர்களுக்கு ஆணவ பாசம் மட்டும்தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதே தான் இதில் கொஞ்சம் விளக்கமாக வருது. நமக்கு டைம் கம்மியாக இருக்கனால, இது நமக்கு தெரிந்த விஷயமாக இருக்கனால இதில் நம்ம ரொம்ப நேரம் செலவழிக்க விரும்பலை. அதுலேயும் பசு 3 விதம்னு சொல்லியாச்சு. பாசம் 5 விதம்னு சொல்கிறார். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மலாக்கிய பந்தா ஆத்மனானாம் ஞான கிரியாவாரகா. இப்போ மலம்னு சொன்னாலே ஆணவ மலம். பைந்தவ பந்தா வித்யேஸ்வராதி ஷரீரினாம் காரணம். நிரோத சக்தியாத்மக பந்தா மாயாகர்ம ஆணவ பைந்தவ பாஷ சதுஷ்டயஸ்ய அநாதி தர்ம ஹேது. அந்த நிரோத சக்திங்கிறது ஒரு பாஷம். இதே தான் அனுகிரக சக்தியாகவும் இருக்குது. சிவசக்தி தான் இந்த நிரோத சக்தி. இதுதான் நம்மளை பிரவர்த்திக்க வைக்கிறது. சாயவ உபச்சாராத் பாஷா இத்தியுச்சியதே. சுத்தாத்மவர்த்தினாம் பைந்தவா ரோதசக்திஷ்ட. இந்த கிரமம் இதில் புதுசாக இருக்குது. சுத்தாத்மவர்த்தினாம் பைந்தவா ரோதசக்திஷ்ட. அந்த ரோதசக்தி இதிலே இருக்குது. அதாவது அந்த ஆணவ மலத்திலே இருக்குது. அதனால் அவர்களுக்கு 2 மலம். இந்த 5 மலத்தில் சுத்தாத்வவாசிகளுக்கு 2 மலம். மிஸ்ராத்வவாசினாம் ஏதத்வயம் ஆணவ கார்மஸ்ச. அவர்களுக்கு மறுபடியும் இன்னும் 2 மலம் இருக்குது. அதை அந்த மிஸ்ராத்வா அவர்களுக்கு 4. அசுத்தாத்வவாசினாம் ஏத சதுஷ்டயம் மாயஞ்சேதி பஞ்சவித பாஷாக. ஓகே, இப்படி பஞ்சவித பாஷங்கள் எப்படி பிரவர்த்திக்கிறது அப்படிங்கிறதும் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சவிதானி சாஸ்திராணி. இதுக்கப்புறம் தான் உள்ளே வரார். அதாவது சித்தாந்த தீபிகைங்கிறது சித்தாந்த பிரகாஷிகைனா நம்ம சித்தாந்தம் என்னன்னு சொல்லிட்டோம். இப்போ மற்ற சித்தாந்தங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். அதில் இவருடைய அந்த விஷயங்கள் ரொம்ப நம்ம அடிப்படையில் தெரிந்துக்க வேண்டிய விஷயங்கள். அதுலேயும் கரெக்டாக இவர் அடுக்கியிருக்கார். அதெல்லாம் அதில் 5 விதமாக இருக்குது. அதில் லௌகிகம், வைதிகம், ஆத்தியாத்மிகம், அதிமார்க்கம், மந்திரம் இது பஞ்சவிதானி சாஸ்திராணி. லௌகிகந்து ஆயுர்வேத தண்டநீத்தியாதி திருஷ்டபலம் சாஸ்திரம். அது லௌகிகம் சாஸ்திரம். அதாவது ஆயுர்வேதம், தண்டநீதி முதலிய திருஷ்டபலம் சாஸ்திரம். வைதிகந்து மீமாம்சா சாஸ்திரம். நியாய வைசேஷிக சாஸ்திரேச்ச ஏதத் த்ரயம் திருஷ்டாதிருஷ்டபலம் சாஸ்திரம். அதுக்கப்புறம் ஆத்தியாத்மிகந்து சாங்கியம் பாதஞ்சலம் வேதாந்தாக்கியானி ஆத்மஜான பலானி சாஸ்திராணி. அதிமார்கந்து பாசுபத காபால மகாவிரத இது மகாவிரதானி ருத்ரபிரணீதானி. இது அதிமார்க்கம். மந்திரந்து சிவப்பிரணீதானி சித்தாந்த சாஸ்திராணி. இப்படி 5 விதமாக சாஸ்திரங்களை சொல்கிறார். இதில் ஒவ்வொரு சாஸ்திரமாக மறுபடியும் அவர் விளக்குறார். அதில் முதல்ல மீமாம்சா சாஸ்திரம். அதாவது அந்த
அந்த ஆயுர்வேதம் அதெல்லாம் விட்டுட்டார். அதுக்கப்புறம் வைதிகம், அதுலேருந்து அந்த 2வது படியிலேருந்து வரார். அதில் வந்து வக்தா ஜெய்மினிஹி வேதாக अपौरुषेयाः इति प्रतिपाद्यन्ते. इष्टापूर्तं कर्म अनुष्ठेयं कर्म अनुष्ठानमेव अनुष्ठातुः स्वर्गादि साधनं. அந்த என்ன கர்மா விதிக்கப்பட்டிருக்கோ அதை செய்யணும். அதனால தான் அவர்களுக்கு சொர்க்கங்கிறதான் இவங்களுக்கு மோட்சம். அதாவது மீமாம்சகர்களுக்கு சொர்க்கம் அப்படிங்கிறது மோட்சம். அதனால தான் அந்த கர்மானுஷ்டானத்தினால தான் சொர்க்கம் கிடைக்கிறது. இதுக்கு நடுவில் இதுக்கு நமக்கு அனுகிரகித்தாவா யாரும் ஈஸ்வரன் அவரெல்லாம் யாரும் இல்லை. நம்மளுடைய கர்மானுஷ்டானத்தினால வரக்கூடிய அபூர்வத்தினால நம்மளுக்கு மோட்சம் சித்திக்கிறது அப்படிங்கிறது இவர்களுடைய பட்சம். அப்புறம் வைசேஷிகம், அது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, மன்னிச்சுக்குங்க. அதில் வந்து திரவிய குண கர்ம சாமானிய சமவாயேபியா பஞ்சபியா அந்யா விசேஷ பதார்த்தா ஷட் பதார்த்தாக. இந்த வைசேஷிக இந்த அபாவம் நம்ம தர்க்க சங்கிரகத்தில் வரக்கூடிய பதார்த்தங்கள், அதில் வந்து ஒன்று மட்டும் அந்த அபாவமும் சாமானியம், அது மட்டும் இல்லை, சாமானிய சமவாய விசேஷ பதார்த்தாக ஷட்டு. இவங்களுக்கு புண்ணியாத்மகம் கர்மானுஷ்டானம் உற்பத்தியதே. அதனால் புண்ணியம் அப்புண்ணியம் புண்ணிய பாபவசேன சொர்க்க நரக பிராப்தி சர்வஸ்ய நிர்வாகः ஈஸ்வரா வேதாக ஈஸ்வர கர்த்திருக்காக அப்படிங்கிறது வைசேஷிகர்களுடைய விஷயம். அதுக்கடுத்து நியாயசாஸ்திரம். அஸ்ய சாஸ்திரஸ்ய பிரணேதாரோ கணாத அக்ஷபாதவ் அப்படின்னு அவர் சொல்கிறார். பதார்த்தாக ஷோடச விதாக. இந்த நியாயத்தில் 16 பதார்த்தங்கள். பிரத்யக்ஷ பிரமாணானி வைசேஷிகோக்த கிரமேணைவ. இந்த பிரத்யக்ஷாதி 4 பிரமாணங்கள் நம்ம நியாயத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது. அது வைசேஷிகத்திலேருந்து நியாயம் அடாப்ட் ஆகிருக்கு, அதே தான் இதுலேயும் வர்றது அப்படின்ட்டு இவர் சொல்கிறார். அப்புறம் சாங்கிய சாஸ்திரம். இப்போது ஃபஸ்ட்லேருந்து நம்ம இது பண்ணார் இல்லையா, கீழே இருந்து வந்தார் இல்லையா, பிருத்வி தத்துவத்திலேருந்து, அதை வந்து இங்கே சொல்கிறார். அதை வந்து இங்கே இந்த சாங்கியத்திலேருந்து இது பண்ணிப்பார். நித்யா வியாபிகா ஜடரூபா சமஸ்த வஸ்தூனாம் காரணம் சத்வரஜஸ்தமசாம் சாமியாவஸ்தா அமிர்தாச்ச. இப்போ நம்மளுடைய பிரகிருதி தத்துவம் தான் இவங்களுக்கு அதில் வந்து இருக்கிறதுலே டாப் மோஸ்ட்டு. அந்த பிரகிருதி தத்துவத்துக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது. அதிலேருந்து உண்டானது தான் அது கீழே இருக்கக்கூடிய 24 தத்துவங்கள். அப்புறம் இதிலுடைய காரியம் வந்து மற்ற 23 தத்துவங்களையும் சிருஷ்டி பண்ணுறது. ஏதேபியா பின்னஹ நித்யா வியாபகா அமூர்த்தாக நானாவிதாக சர்வஜத்வரஹிதாக ஞானமாத்திர ஸ்வரூபாக ஆத்மானஹ. இப்போ இது வந்து இந்த ஆத்மாக்கள் வந்து அந்த பஞ்சவிம்சதி தத்துவங்கள்லேருந்து வேறானவர்கள் அப்படிங்கிறது சாங்கிய தர்சனம். அநாதி சித்தாயாக புத்திகதாயாக அவித்யாயாக வசாத் சாம்சாரிக சுகதுக்க ஞானம் உற்பத்தியது. அது வந்து புத்தியில் இருக்கக்கூடிய அவித்யினால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். பிரகிருதி புருஷ விவேக ஞானாத் அவித்யாயாக விநாசா மோக்ஷா. இந்த தத்துவஜானம் தான் கடைசியில் பிரகிருதி புருஷ விவேக ஞானம். அந்த பிரகிருதியிலிருந்து உண்டானதான் மற்ற தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி இதனால தான் அவர்களுக்கு மோட்சம் ஏற்படுகிறது. இது வந்து ஈஸ்வர அனுகிரகம் இங்கேயும் இல்லை, இங்கேயும் ஞானத்தா மோக்ஷா. இதெல்லாம் தத்துவம், இது பிரகிருதி, நான் புருஷன் அப்படின்ட்டு ஒருத்தன் புரிந்து கொண்டால் அவனுக்கு மோட்சம் அப்படிங்கிறது சாங்கிய தத்துவம். அஸ்ய பிரணேதா கபிலஹா. அதுக்கடுத்து பாதஞ்சல சாஸ்திரம். அதுவும் இதே மாதிரி தான். பிரகிருதி பிராகிருதேச்ச ஆத்மனச்ச பந்த மோக்ஷௌச்ச விவேக ஜானவத் யோகச்ச யோக பரிகர இதிச்ச. அந்த பந்த மோக்ஷம் இருக்குது, அதுக்கு வந்து விவேக ஞானம் வேணும், அதுக்கு வந்து யோகம் தேவைப்படுகிறது. ஷட்விம்சதி தத்துவம் ஈஸ்வரஹா இது ஏகா. அந்த 25க்கு மேலே ஈஸ்வரன் ஒரு தத்துவத்தை பாதஞ்சலம் வந்து ஒத்துக்கிறது. அஸ்ய ஆத்மபியோ விசேஷா சுவாதிஷ்டானதா நிர்வாணம்
ச இது ஆக்கியாவது கேவல வஸ்து ஸ்வரூப சாதாரணஞ்ச ஆத்மஜானோபதேஷ்டிருத்வஞ்ச. இது வந்து அந்த ஈஸ்வரனுடைய விஷயங்கள். அந்த ஈஸ்வர தத்துவம்னு ஒன்று சொல்கிறார், அதுக்கு இந்த குணங்கள் அப்படின்ட்டு இதனுடைய விஷயம். சாஸ்திர பிரணேதா பதஞ்சலியினுடைய நம்ம விஷயம் 4 பாதங்கள் இருக்குது. பாதஞ்சல யோக சாஸ்திரம், அதை சுருக்கமாக சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் வேதாந்திகள், இதுக்கப்புறம் நாம் பார்த்தோம். அந்த 3 இதில் 5 விதமான வித்தியைகள் பார்த்தோம் இல்லையா? லௌகிகம், வைதிகம், ஆத்தியாத்மிகம். அந்த ஆத்தியாத்மிகத்துலாம் வேதாந்தமும் வருது. இந்த 3 சாங்கியம், பாதஞ்சலம், வேதாந்தம். அந்த வேதாந்தத்தில் 4 வகை இருக்குன்னு சொல்கிறார். பாஸ்கரியாக, மாயாவாதினா, சப்த பிரம்மவாதினா, கிரீடா பிரம்மவாதினச்ச, இப்படி 4 வகையாக சொல்கிறார். அதில் வந்து பாஸ்கரியாக வந்து இந்த லோகமே வந்து பிரம்மாவினுடைய பரிணாமம்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு பிரம்மஞானம் ஏற்பட்டுட்டால் மோட்சம். இது ஃபஸ்ட்டு பாஸ்கரியாக. அதுக்கடுத்து மாயா, இதில் என்ன சொல்கிறது, பரிணாமவாதம்ட்டு. அதுக்கடுத்து மாயா வந்து பிரம்மைவ சத்தியம் திருஷ்யா அந்யா சுக்திகாயாம் ரஜதவத்து வேதாந்த ஜானேன மோக்ஷா. அதாவது பிரம்மைவ சத்தியம், இப்போ நமக்கு தெரியறதெல்லாம் மாயை, இதை நீ புரிஞ்சுட்டேன்னா உனக்கு மோட்சம். இப்படி வந்து பாஸ்கரியாக, மாயாவாதினா, அதுக்கப்புறம் சப்த பிரம்மவாதினா. இது வந்து இவர்களையும் வேதாந்திகளை சேர்த்துக்கிறா இந்த புக்கு படி. அதில் வந்து சப்த பிரம்மவாதினா காரணம் பரம் பிரம்ம பிரமேய தசாயாம் சப்த பிரம்மாத்மகம் பவதி ஜகத் வஸ்துதா சப்தாத்மைவ ததேவம் ஸ்வரூபம் பவதி இது ஞானம் மோக்ஷா. இந்த சப்தம் தான் ஜகத்தை பரிணமித்திருக்கு, அந்த மாதிரி ஒரு கான்செப்டு. இதுதான் வந்து சப்த பிரம்மவாதிகள். அதை புரிஞ்சுண்டா மோட்சம். இது எல்லாமே ஞானத்தக மோட்சம்தான். கிரீடா பிரம்மவாதினஸ்து பூர்வோக்தம் பிரம்மைவ அகமேகாக்கி ந பவாமி அகமேவ உச்சாவச்சைஹி விகார வஸ்துபிஹி சஹ பகுதா கிரீடாமி இதி அபிசந்தினா பிரம்ம பகுபவதி யத் வஸ்து நித்தியம் வஸ்து ஸ்வயம் இது உபலப்தி மோக்ஷா. கிரீடா பிரம்மம்னா இதே மாதிரி தான், பிரம்மா ஒன்று தான். அதே வந்து நமக்கு பிரவൃத்திக்காக அந்த பிரம்மாவே பலவிதமாக இருந்து நமக்கு வந்து அந்த அந்த போகத்தை கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வந்து புரிந்து கொண்டால் இது பலதாக தெரியறது எல்லாமே ஒரே பிரம்மா தான் அப்படிங்கிறது, ஒரே பிரம்மம்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுண்டா அதில் மோட்சம். கிரீடா பிரம்மவாதிகளில் மோட்சம். ஏதேஷாம் சதுர்ணாம் பிரணேதா வியாசா. அப்புறம் இதுக்கப்புறம் ஆஸ்திக நாஸ்திக சாஸ்திராணி, இது வந்து அவர் எடுக்கிறார். இந்த அந்த இதிலே அந்த அதிமார்க்கத்துக்கு முன்னாடி அந்த ஆத்தியாத்மிகத்திலேயே வந்து வேதாந்தத்துக்கு அப்புறம் இந்த 3ஐயும் எடுக்கிறார். அதில் வந்து ஆஸ்திகம் வந்து இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஆஸ்திகம். மீமாம்சா, வைசேஷிக, நியாய, சாங்கிய, பாதஞ்சல, வேதாந்தாக இது ஷட் சாஸ்திராணி வைதிகானி ஏதேஷு வேதாந்த ஏவ அத்வைத சாஸ்திரம். மற்றதெல்லாம் வந்து ஆத்மா வேற, பிரம்ம வேற, இல்லாட்டி ஆத்மாவே பலது அப்படிங்கிறத ஒத்துக்கிறது. ஏதத் ஷட்கம் வீணா வேத பாஹ்யானி நாஸ்திக சாஸ்திராணி. இது இல்லாமல் வேதத்தை ஒற்றுக்கொள்ளாது, இல்லை வேதத்தை ஒற்றுக்கொள்ளாத, இல்லை வேதத்துக்கு வெளியே உள்ள சாஸ்திரங்கள் நாஸ்திக சாஸ்திராணி என்று சொல்லக்கூடியது. அது வந்து பௌத்தம், ஆர்ஹதம், லோகாயதிகம் இது 3. அதில் அந்த நாஸ்திக சாஸ்திரங்களில் வந்து ஃபஸ்ட்டு லோகாயத சாஸ்திரம். இவர்களுக்கு பிரத்யக்ஷ மாத்திர பிரமாணம். பிரத்யக்ஷாக பிருத்திவியப் தேஜோ வாயவக சத்தியாக. அவர்கள் ஆகாச தத்துவத்தை கூட ஒத்துக்கிறது இல்லை. 4 தத்துவங்கள் தான். பிருத்திவி அப் தேஜா வாயு 4 தத்துவங்கள் தான். ஏதேஷாம் சமுதாய சரீரமேவ ஆத்மா. அதனால் உண்டான சரீரமே தான் ஆத்மா. தேக புத்தியா ஞான விருத்தி சியாத். தேகம் வளர்ந்தால் ஞானம் வளரும். அதில் ஒன்றும் உள்ள வந்து
பூர்வத்தன சம்ஸ்காரமும் எதுவும் கிடையாது. தேகே க்ஷீணே ஞானம் க்ஷீணம் பவதி. இது வந்து இப்போ நம்ம ஒழுங்காக படித்தோன்னா அடுத்த ஜென்மத்தில் நல்லா இருப்போம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த தேகபாதம் ஆகிடுதுன்னா அதிலே அந்த ஞானமும் இதாகிடுறது. அதனால் ரொம்ப சிரமப்பட்டுக்க வேணாம் அப்படிங்கிறது அவர்களுடைய விஷயம். ஈஸ்வரஹா இது ந கஷ்டித்து திருஷ்டே சுகதுக்கே ஏவ சொர்க்கம் நரக்கம். சுகம்னா சொர்க்கம், துக்கம்னா நரக்கம், அவ்வளோதான் அவங்களுக்கு. அஸ்ய பிரணேதா ப்ரஹஸ்பதி, அதை வந்து குறிப்பிடுறார் இவர். அதாவது ப்ரஹஸ்பதியே தான் இந்த சாஸ்திரத்தை வந்து பிரணேதாவாக இருந்திருக்கார் அப்படிங்கிறது இந்த புஸ்தகத்தில் குறிப்பிடுறார். அதுக்கடுத்து பௌத்தம். பிருத்திவி தத்துவம் ஆரம்பிய புத்தி தத்துவாந்தானி 23 தத்துவானி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம் இல்லையா, அதே மாதிரி அந்த புத்தி தத்துவம் வரைக்கும் ஒத்துக்கிறவா இவர்கள் வந்து பௌத்தர்கள். ஏதேஷு புத்தி தத்துவம் பிரதானம். பஞ்சபௌத்திகே சரீரே புத்தி தத்துவமேவ ஆத்மா. அவனுக்கு புரிதல் ஏற்படல, அந்த புத்தி தான் அவர்களுக்கு ஆத்மா. வஸ்துராசி அகிலா க்ஷணிகா ஆத்மா ஈஸ்வரா இது உபயம் நாஸ்தி. ஆத்மாவும் கிடையாது, ஈஸ்வரனும் கிடையாது. அஸ்ய உபதேஷ்டா சுகதா ஏதே சௌத்ராந்திக வைபாஷிக மகாயானிக மாத்தியமிகாக இது சதுர்விதாக பவந்தி. இந்த பௌத்தர்கள் 4 வகையாக இருக்கார். இது அவங்களுக்குள்ள பல மாறுபாடுகள் வேறுபாடுகள் உண்டு. அதை நீங்கள் வந்து பின்னாடி படிக்கலாம். அப்புறம் ஆர்ஹதம். ஆர்ஹதம்ங்கிறது நம்ம இப்போ சொல்லக்கூடிய ஜெயின மதம்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அர்ஹன் அத்த அநாதி சித்தா ஜீவா இது கோபி பதார்த்தா அநாதி தோஷசகிதா வர்த்ததே. அந்த ஜீவன் வந்து தோஷத்தோடையே தான் இருக்குது. அயம் ஜீவா ஸ்தூலதேகே க்ஷீணே க்ஷீணா விருத்தே விருத்தா பவதி. ஆத்மாங்கிறத ஒன்று ஒத்துக்கிறாங்க. அதனால தான் வந்து இவங்க ஹிம்சாதிகளை கடைபிடிக்கிறாங்க. ஏத்த சாஸ்திரோக்த தப்த சிலாசயனாதி தபோபிஷ்ட ஜீவானாம் ஹிம்சாதயா தோஷாக க்ஷீயந்தே. அவர்களுக்கு என்ன தர்மம்னா அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட தப்த சிலாசயனம் இப்படி ஒரு சில விரதங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை அனுஷ்டிக்கிறனால அவங்க பண்ண ஹிம்சாதி தோஷங்கள்லாம் போகிறது. ஏவம் அருகன்னிவ க்ஷீண தோஷோ பவேத். இதை மாதிரி அருகன்ன மாதிரி அவங்களும் ஆயிடலாம். அதாவது தோஷம் க்ஷயமாயிட்டா அருகன்ன மாதிரி ஆயிடலாம் அப்படின்ட்டு இதனுடைய விஷயம். அதில் வைதிக இப்போ வந்து நாஸ்திக மதம் 3 ஆயிடுத்து. வைதிக சாஸ்திராணி ஷட்டு. அதுக்கப்புறம் வைதிகம். இது வந்து இதுவரைக்கும் சொன்னது ஆத்தியாத்மிகம். அதுக்கப்புறம் வைதிகம். அதில் சத்வாரஹா வேதாக எல்லாத்துக்கும் தெரியும். அங்காணி ஷட்டு. ஏவம் வித சித்த ஆச்சாரஸ்ய பிரவர்த்தகாக சௌச்சாதி விவகாரஸ்ய பிராயஷ்சித்தஸ்ய ச நியாமகாக மன்வாதி தர்மசாஸ்திராணி 18. இது வந்து வேத சாஸ்திரங்களுக்கு இதெல்லாம் விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தையும் எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து வாசுதேவ பிரணீத்தமாக இருக்குது. இதில் 25 பிரகிருதி தத்துவத்துக்கு மேலே 25 தத்துவமாக வாசுதேவரை ஒத்துக்கிறாங்க. அதில் வந்து 4 வியூகங்கள் இருக்குது. கிருஷ்ண, அனிருத்த, மகரத்வஜ, ரௌஹிணேய அப்படின்ட்டு 4 வியூகங்கள் இருக்குது. இதை வந்து சிருஷ்டியர்த்தம் அவர் வந்து உண்டாக்குகிறார். அப்புறம் வேதாந்தேஷு பரிணாமவாதிபிகி உக்தவது அகிலம் வாசுதேவ இதிச்ச. அதாவது பிரம்மாவே ஜகத்தாவும் பரிணமித்து அவர்கள் வந்து இந்த ஆத்மாக்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி அதே விஷயத்தை தான் இவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் வேதாந்தத்தில் புருஷார்த்தங்கள் இல்லை, பாஞ்சராத்திரத்தில் புருஷார்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பாஞ்சராத்திரோக்த கிரமேண தீட்சயித்வா வாசுதேவம் சமாராத்திய வாசுதேவ ஸ்வரூபே லயா மோக்ஷா. இப்படி பாஞ்சராத்திர தத்துவம். இதுக்கப்புறம் இதிகாச புராணம் அதுக்கப்புறம் எடுக்கிறார். இதுவும் வந்து இதில் வந்து என்ன விஷயம்னா இதிகாச ராமாயணத்தை விட்டுறார். இதிகாசா மகாபாரதம் அப்படின்ட்டு அது ஒன்று மட்டும் சொல்கிறார். அதுக்கப்புறம் புராணாணி 18 ஏதேஷாம் கர்த்தா வியாசா 25 தத்துவம் ஆத்மா இது பதார்த்தா. ஆத்மா இது பதார்த்தா தீட்சையா அது பாஞ்சராத்திரிகள் சொன்னதை அப்படியே வந்து
பௌராணிகர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது இவர்களுடைய மதம். பௌராணிகர்கள் வந்து பாஞ்சராத்திரிகள் என்னெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ அதையும் ஒத்துக்கிறாங்க, அதே மாதிரி சைவ புராணங்கள்லையும் இவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்ட்டு பௌராணிகர்களை ஒத்துக்கிறார். அதுக்கப்புறம் அதிமார்க்கத்ரயம், அதுக்கப்புறம் அதிமார்க்கம் வந்து பாசுபதம், மகாவிரதம், காபாலிகம், இப்படி 3 மதங்கள் இருக்குது, 3 சித்தாந்தங்கள் இருக்குது. ஆத்மானஹா பகவஹா வியாபகாக நித்யாக, இது வந்து பாசுபத சாஸ்திரத்தில். ஏதேஷாம் ஆணவமலம் நாஸ்தி, ஆத்மாக்களுக்கு ஆணவமலம்னு ஒன்று கிடையாது. மாயாமலேன கர்ம பாஷேனச்ச சாம்சாரிக்காக சுகதுக்கானி அனுபவந்தி, இதனால் சம்சாரத்தில் இருக்கவர்கள் சுக துக்கங்களை அனுபவிக்கிறார்கள். தீட்சிதே பரமேஸ்வரஸ்ய ஞானகுண சங்கிராந்தா பவதி, அப்போ அதனால் தீட்சை ஆகிட்டா அந்த பரமேஸ்வரனுடைய ஞான குணமானது அந்த அந்த தீட்சையை பெற்றவர்களுக்கு சங்கிராந்தம் ஆயிடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மகாவிரதி அப்படிங்கிற அது இன்னொரு மலம், அது இன்னொரு சாஸ்திரம். அந்த அதிமார்க்கத்தில் 3 சொல்கிறோம், அதில் 2வது ஆணவமலேன சக பாசுபதோக்த பிரகாரணேவ கார்ம மாயாத்மக பந்தமுக்தானாம் ஆத்மனாம் சம்சார தசாயாமப்பி ஞானசக்திரேவ ந கிரியாசக்தி. அதே மாதிரி தீட்சை எடுத்துட்டாலும் அவர்களுக்கு ஞானசக்தி மற்றும் ஏற்படும், கிரியாசக்தி வெளிப்படாது அப்படிங்கிறது அவர்களுடைய சித்தாந்தம். சாஸ்திரோக்த தீட்சிதாக, அவங்கள தீட்சை எடுத்துட்டா அஸ்திதாரணாதி சாஸ்திரோக்த சரியா அனுஷ்டாதாரா முக்தாக பவந்தி, இந்த தீட்சை எடுத்துட்டு அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணுறவர்கள் முக்தாக பவந்தி. தேச்ச முக்தாக கேவலம் ஞானசக்தி மந்தா ஏவ, ஞானக்கிரியாசக்தி மத்துவம் கேவலம் பரமேஸ்வரஸ்யேவ பவதி அப்படின்ட்டு மகாவிரதிகளுடைய சித்தாந்தம். அதுக்கடுத்து காபாலிக சாஸ்திரம். பாசுபத மகாவிரதோக்த கிரமேணைவ ஆத்மலக்ஷணம் பந்தலக்ஷணஞ்ச அஸ்தி, அதாவது இவங்களுக்கு மாயாமலம் கர்மமலம் மட்டும்தான், ஆணவமலம் இல்லை. தீட்சிதேன தினே தினே ஷியாமைகத்வஜ பதாகாயாம் வியாப்தாயாம் மனுஷ்ய கபாலே பிக்ஷாம் அடித்வா போக்தவ்யம் இது மகாவிரதினாம் இவ, இவங்களுக்கும் வந்து இது அந்த அனுஷ்டானம் தீட்சையை பெற்றுட்டா இதில் சொன்னப்பட்டபடி மனுஷ கபாலத்தில் பிக்ஷை எடுத்து அதே வந்து புசிக்கணும் அப்படிங்கிறது, அந்த அனுஷ்டானத்தினாலே இவர்களுக்கு மோட்சம். ஏதேஷாம் அதிமார்கானாம் பக்தாரா மாயா தத்துவ வித்யா தத்துவ வாசினா த்ரயா ருத்ராக. இப்போ இதை வந்து யார் வந்து அனுகிரகம் செய்தார்கள் அப்படின்னா, இதை வந்து 3 ருத்ரர்கள், அதாவது மாயா தத்துவ வித்யா தத்துவ வாசினா, இந்த மாயா தத்துவ வித்யா தத்துவம்னு மாயைக்கு கீழே இருக்க வித்யா தத்துவம், அதில் இருக்கக்கூடிய ருத்ரர்கள் உபதேசித்தது இந்த 3 சாஸ்திரங்கள் இப்படி சொல்லிடுறா. இதுக்கப்புறம் சித்தாந்த சாஸ்திரம்ட்டு மறுபடியும் நம்ம சித்தாந்த சிவாகமங்களை சொல்லாமல் இவர் வந்து மறுபடியும் அந்த அதோமுகத்திலிருந்து அனுகிரகிக்கப்பட்ட சுவாமியினாலே அனுகிரகிக்கப்பட்ட 4 சாஸ்திரங்களை சொல்கிறார். அது வந்து காருட தக்ஷிண வாம பூத அப்படின்ட்டு 4 தந்திரங்கள். அந்த தந்திரங்கள் வந்து சிவபிரணீதம் தான், ஆனால் அதோமுகத்தினால அது வந்து அனுகிரகிக்கப்பட்டது அப்படின்ட்டு இந்த இதில் வருது. இன்னும் இதை பற்றி இன்னும் விரிவாக வருது. அதாவது காருடத்தில் உபாசனைகள் என்ன, தட்சிணத்தில் உபாசனைகள் என்ன, வாமத்தில் அதே மாதிரி பூத தந்திரத்தில் என்ன உபாசனைகள் அப்படின்ட்டு வருது. அதுக்கப்புறம் கௌளயாமலாதி சாஸ்திராணி மனுஷை மத்சேந்திரநாதாதி சித்தை உக்தானி. கௌளயாமலாதி சாஸ்திரங்கள் வந்து கௌளதந்திரம் யாமல தந்திரம்னா சொல்கிறோம். அந்த தந்திரம் வந்து சுவாமியினால் உபதேசிக்கப்படலை, மனுஷர்களாலையும் சித்த புருஷர்களாலையும் உபதேசிக்கப்பட்டது அப்படின்னும் இவர் சொல்கிறார். இதுக்கப்புறம் சாஸ்திர தாரதமியம். இவர் கீழே இருந்து வந்ததுக்கு இங்கே தான் விஷயம். அதாவது நமக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் ஏன் படிக்கக்கூடாது, நீங்கள் ஏன் சித்தாந்த சைவத்துக்கே நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்ல வர்றார். காபாலிகானாம் கலா தத்துவ பிராப்தி. ஒரே நிமிஷம். சாஸ்திர தாரதமியம். இதில் வந்து லோகாயதானா வாயு தத்துவ பர்யந்தம், அவர்களுக்கு பிருத்திவி தத்துவத்திலேருந்து வாயு தத்துவ பர்யந்தம் தான் அந்த லோகாயத்தர்களுக்கு.
அதனால் அவங்களோட விஷயம் அதோடு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஆர்ஹதானாம் குணதத்துவ பர்யந்தம். ஆர்ஹதர்கள் சொன்னால் ஜெயினர்கள், அர்ஹன். நியாய வைசேஷிகையோ புத்தி தத்துவ பர்யந்தம். பௌத்தானாம் புத்தி தத்துவாத் அர்வாக் ஜென்ம விரமதி. அவங்களுக்கு புத்தி தத்துவத்துக்கு மேலேயும் ஒரு விஷயம் ஒத்துக்கிறாங்க பௌத்தர்கள். சாங்கியானாம் பிரகிருதி தத்துவ பர்யந்தம். மிஸ்ராத்வ விஷயச ஞானம் ந பவதி. அதுக்கு மேலே மிஸ்ராத்வ விஷயங்கள் அந்த ஞானம் சாங்கியர்களுக்கு இல்லை. பாஞ்சராத்திரானாம் பிரகிருத்தேக அர்வாக் சம்சாரோ விரமதி. பிரகிருதிக்கு மேலே வாசுதேவன் தான் இருக்காருன்னு அவர்களும் சொல்லிட்டார் பாஞ்சராத்திரர். அதனால் அவர்களுக்கும் பிரகிருதி தத்துவ பரியந்தந்தான். வேதாந்தினாம் புருஷ தத்துவ பிராப்தி சியாத். வேதாந்திகளுக்கு ஆத்ம ஞானத்தினால், ஆனால் ஆத்ம தத்துவம் அவங்களுக்கு புரியுது, அதுக்கு மேலே தத்துவஞானம்லாம் அவர்களுக்கு இல்லைங்கிறதுனால புருஷ தத்துவ பிராப்தி சியாத். பௌராணிகானாம் ராக தத்துவ பிராப்தி. காபாலிகானாம் கலா தத்துவ பிராப்தி. ஏன்னா அவங்க மாயாமலத்தையும் ஒத்துக்கிறாங்க. பாசுபதானாம் மாயா தத்துவ பிராப்தி. மகாவிரத்தினாம் வித்யா தத்துவ பிராப்தி. இதுவும் எல்லாமே அந்த வித்யா தத்துவம் மாயையில் இருக்கக்கூடிய வித்யா தத்துவம். காருடாதி தாந்திரிகானாம் சக்தி தத்துவ ஸ்தித புவன பிராப்தி. இது சுவாமியோட அதோமுகத்தினால அவங்க அந்த தாந்திரிகர்களுக்கு சக்தி தத்துவ அவஸ்தித புவன பிராப்தி. அது வரைக்கும் சுத்த சாக்தானாம் சக்தி தத்துவ பிராப்தி. கௌலயாமலாதி சாஸ்திரானாம் ஹிம்சா மைதுன சங்கம சங்கமஸ்ய சம்பவாத் பிசாச்சாதி பத பிராப்தி. அது இவர் கௌலயாமல தந்திரங்களை அவர் ஒத்துக்கலை. அதனால் அவர்களுக்கு இந்த மாதிரி அந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய பதமுக்தியானது ஏற்படாது. அதனால் இதற்கு மேலே 36 தத்துவங்களை கொண்ட சைவ சித்தாந்தங்களாக இருக்கக்கூடிய காமிகாதி அஷ்டாவிம்சதி ஆகமைஹி பிரதிபாதித்த சத்ரிம்ஷ தத்துவ பிரதிபாதகமாக இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த சாஸ்திரத்தை இதுக்கப்புறம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றார். அதுக்கப்புறம் சித்தாந்த சாஸ்திரம் துவிதம். இதெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கு மேலே சிவபேதா ருத்ரபேதா. இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீமத் அந்த சிவபேதம் ருத்ரபேதம் தெரியும். காமிகாதி 10 சைவாணி, ஸ்ரீமத் விஜயாதி அஷ்டாதச ருத்ரபேதம். இதில் 28 கோடி கிரந்தாக. இதுக்கப்புறம் ஞானபாத விஷயாக, கிரியாபாத விஷயாக, சரியாபாத விஷயம், இந்த மாதிரி சாமானியமான விஷயங்கள். அதுக்கப்புறம் தீட்சை பற்றின விஷயங்கள், அந்த தீட்சையினால் வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் முக்தாத்மாக்கள் எப்படி உண்டாகிறாங்க அப்படின்ட்டு இவர் சொல்கிறார். இதுக்கப்புறம் டைம் கம்மியாக இருக்கனால அதெல்லாம் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்படியாக இதற்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் ஞானபாத விஷயம், கிரியாபாத விஷயம், சரியாபாத விஷயம், யோகபாத விஷயம். அதுலேயும் இந்த யோகபாதத்தில் தான் சத்துவ சாட்சா்காரம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம தத்துவாதி சாட்சாத்கிருத்தின்ட்டு நம்ம சொல்லுவோம் குட்யாவேஷ்டித ஸ்லோகத்தில். அதில் அந்த யோகத்தினால அந்த அனிமாதி குணம், அதுக்கப்புறம் யோகாபியாசத்தினால தத்துவ சாட்சா்காரம் ஏற்படும் அப்படின்ட்டும் இதில் சொல்கிறார். அதுக்கப்புறம் தீட்சையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வர்றது. அதுக்கப்புறம் முக்தாத்மாக்களுடைய லட்சணம், அவர்களுக்கு என்ன விதமான முக்தி, அதை பற்றிலாம் சொல்கிறார். இது சர்வமதேஷ்விஷ்டாசா சித்தாந்த பிரகாஷிகா சர்வாத்ம சம்புனா வியக்தா கல்பிதா சைவ சம்மதா அப்படின்னு பூர்த்தி பண்ணுறார். இவருடைய இன்னொரு அந்த சித்தாந்த தீபிகையில் அகோர சிஷ்யேன சர்வாத்ம சம்புனா அப்படிங்கிறனால இவர் அகோர சிவாச்சாரியோட சிஷ்யன்னு அதுலேயும் அவர் இது பண்ணுறார். அதுலேயும் ஒரு சின்னத்தை வைக்கிறார். இப்படி இந்த சித்தாந்த பிரகாஷிகையானது யதாமதி யதாசக்தி அடியன் உங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்திருக்கிறது. ஏற்படுத்தி கொடுத்த பிராம்சுபாலர், அதே மாதிரி இந்த எண்டோமெண்ட்டினுடைய போஷகர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த நமஸ்காரங்களை சொல்லிக்கொள்கிறேன். எதற்ற சௌஷ்டவம் கிஞ்சித் தத் குரோரேவ மேனஹி எதற்ற அசௌஷ்டவம் கிஞ்சித் தன் மமைவ குரோர்னஹி இத்யுக்த்வா நத்வா விரமாமி. தன்யவாதாக.
சர்வாத்ம சம்பு அவரால் இயற்றப்பட்ட சித்தாந்தம் பிரகாஷிகை. உங்களுக்கு இப்போ இந்த கிரந்தம் எப்படி அமைச்சிருக்காருன்னு ஒரு தெரியும். நாம் நிறைய கிரந்தங்கள் இது மாதிரி உபன்யாசத்தில் கேட்குறோம். ஒரு சாஸ்திரத்தை எடுத்துட்டா அதுக்கு உள்ளுக்குள்ளே போய் நல்ல விசாரம் பண்ணுறது அப்படின்றது அது ஒரு பிரகாரம். ஆனால் அப்படி படிச்சுட்டே இருக்கும்பொழுது ஓவராலாக என்ன சொல்ல வரார் அப்படின்னு புரியாது. ஒரு 2-3 வருஷம் படித்து 10 வருஷம் படிச்சுக்கிட்டு கடைசியில் என்ன சொன்னார்னு தெரியும், தனித்தனியாக புரியும், சேர்த்து வச்சு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த கிரந்தக்காரர் எப்படி இது மாதிரியான கிரந்தங்களை நாம் படித்தோம் அப்படின்னா இதை படிச்சுட்டு தான் பாக்கி கிரந்தங்களை படிக்கணும். ஏன்னா எத்தனையோ புராணங்கள் இதிகாசங்கள்லாம் படிக்கும்பொழுது இந்த வார்த்தைகள்லாம் வருது. காபாலிகன்ற வார்த்தை, பாசுபத, மகாவிரதி, இந்த வார்த்தைகள்லாம் வரும்போது என்னமோ யாரோ ஒருத்தர் அப்படின்னு நினச்சிட்டு மேலே போயிடுறோம். இப்போ எவ்வளவு விவரணமாக நமக்கு அவர் சொல்லியிருக்கார் அப்படின்றது இதை படிச்சுட்டு அந்த கிரந்தங்கள்லாம் படித்தா ஒரு பெரிய கிளாரிட்டி வரும். அப்படி இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியமான புஸ்தகம்ன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நிறைய கிரந்தங்கள் எல்லாம் அந்தந்த சாஸ்திரக்காரால் அவா சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியணுன்றதுக்காக இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கா. அதில் சர்வாத்ம சம்பு இயற்றிய, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இன்னும் கொஞ்சம் விவரணமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நாம் சர்வதர்சன சங்கிரகம் படித்தா ரொம்ப நன்னா இருக்கும். ஸ்லோக ரூபமாக கூட நிறைய கிரந்தங்கள்லாம் இருக்குது. ஒரு 3-4 ஸ்லோகங்களில் எல்லா சித்தாந்தத்தையும் கவர் பண்ணுறா. தமிழ்லையும் இதே மாதிரி பழக்கம் இருக்குது. தமிழில் இந்த 14 சாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மை விளக்கம் இதெல்லாம் பார்த்தோம்னா இவரது உமாபதி அருணந்தி சிவாச்சாரியார் எழுதியிருக்கு சிவஞான சித்தியார். அதில் பரப்பக்கம்னு வரும், சுபக்கம் பரப்பக்கம்னு வரும். அதில் பரப்பக்கம்னு வரும்பொழுது இதர சித்தாந்தங்கள் அப்படியே விஸ்தாரமாக அனுவாதம் பண்ணி அதை கண்டிக்கிறார். அது ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இன்றைய தினம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சித்தாந்த இந்த பிரகாஷிகா, சித்தாந்த தீபிகான்னு ஒரு புஸ்தகம், பிரகாஷிகான்னு இருக்குது. இந்த நூலை பற்றி நமது கல்லூரியினுடைய முன்னாள் மாணவராக திகழ்ந்து இன்றைய தினம் பெரிய இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். காலேஜில் படித்தா ஃப்யூச்சரில் என்ன இருக்கும் அப்படி நிறைய இருக்குது, நாம் தேடணும். அவர் இதே தமிழ்நாடு அரசை சார்ந்த அண்ணா நூலகம்னு இருக்குது இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய GOML கவர்மெண்ட் ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரி என்று ஓலைச்சுவடிகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு நூலகம். அந்த இடத்தில் அசிஸ்டண்ட் லைப்ரரியாக சம்ஸ்கிருதம் சிரோமணி படித்தா மட்டும் போகாது, அதுக்கு மேலே ஒரு சிலதெல்லாம் வேலைக்கு தேவையான ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ்னு சிலதெல்லாம் படிக்கணும். அது அவர் இதோடு மட்டும் இல்லாமல் லைப்ரரி சயின்ஸும் அவர் படிச்சிருக்கார். அதை படித்ததுனால அவருக்கு இந்த துறையில் அவர் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்க, அவர் வியாக்கரண சிரோமணி வாசித்தாலும் பின்னாடி சைவாகமங்களும் வாசிச்சிருக்கார். சைவ கிரியை பூஜைகள்லாம் அவருடைய வாத்தியார்ட்ட வாசித்தார். இங்கே வியாக்கரணம் படித்தார். பின்னாடி மேற்கொண்டு சித்தாந்தங்கள்லாம் வாசிக்கவே தான் இதை சொல்ல முடிஞ்சது. அப்படி இந்த குறுகிய நேரத்தில் பல விஷயங்களை எல்லாம் தட்டச்சு செய்து இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாக உங்களுக்கு இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு தூக்கம் வந்திருக்காது. ஏன்னா இப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணவே தான் நமக்கு புரியறது. இப்படி ஒரு இந்த குறுகிய நேரத்தில் மிக அருமையான பல விஷயங்களை எல்லாம் நமக்கு விளக்கிய டாக்டர் சிவகுஹன் அவர்களுக்கு மனமார்ந்த கல்லூரி சார்பாகவும் இந்த அறக்கட்டளையை பிரம்மஸ்ரீ மாதவன் சார் அவரது மெமோரியல் அறக்கட்டளையின் கீழே அதை அமைத்திருக்கக்கூடிய காளிகாம்பாள் டாக்டர் சதீஷ சிவாச்சாரியார், சண்முக சிவாச்சாரியார் அவர்களுக்கும் மனமார்ந்த அவர்கள் சார்பாக இவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு அவருக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது.